தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இந்த காணொளி என்னுடைய யூடியூப் தளத்தில் வரப்போகின்ற ஒரு வித்தியாசமான முதலாவது காணொளி என்று சொல்லலாம். என்னவென்று சொன்னால், புலம்பெயர் தேசத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய என்னுடைய காணொளிகளை அதிகமாக விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு வயதில் மூத்தவர், அதே நேரம் பல அனுபவங்கள் கொண்ட ஒரு ஆண்கள் என்னை காண வேண்டும், என்னோடு பேச வேண்டும் என்று சொல்லி என்னுடைய தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பை ஏற்படுத்தியிருந்தார். அந்த அழைப்புக்கு ஏற்ப நான் அவரை சந்திப்பதற்காக ஏனையின் வீதியில் யாழ்ப்பாணம் சின்னக்கடை பகுதியில் இருக்கக்கூடிய ஹெப்ரிஸ் ஹோட்டல் இடத்துக்கு சென்றிருந்தேன். நான் பேசுவதை நேரடியாக இருந்து ஏற்கனவே என்னுடைய காணொளிகளை யூடியூப் தளங்களில் பார்த்தவர், நான் பேசுவதை நேரடியாக இருந்து பார்த்து ரசித்தார். அதே நேரம் என்னோடு சேர்ந்து அவரும் பல விடயங்களை பகிர்ந்து கொண்டார். அந்த காணொளி தான் இது. இந்த காணொளியை பார்க்கின்ற பொழுது நீங்கள் என்னுடைய யூடியூப் சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அதே நேரம் தாயகத்திற்கு நீங்கள் வருகின்ற பொழுது சந்தர்ப்பம் கிடைத்தால் நீங்களும் நானும் சந்திப்போம், தேவையான விடயங்களை பற்றி பேசுவோம். இப்பொழுது நான் இந்த ஐயாவுடன் என்ன விடயங்களை பேசினேன், எவ்வாறு கதைத்து கொண்டோம் என்பதை இந்த காணொளியில் முழுமையாக நீங்கள் பாருங்கள். அங்கே எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்க? சுகமா இருக்க நல்ல சுகம், கடவுளுக்கு பேர் நல்லா இருக்கும். நல்லா இருக்கிறீங்க? எந்த நாட்டுல இருந்து வந்தது? நாங்க லண்டன்ல இருந்து வந்தேன். லண்டன்ல இருந்து வந்தேன். அப்ப எனக்கு அங்க பொழுது போறது குறைவு, இப்படின்னு நடமாட இல்லாது. அப்ப ஒரு ஐபேட்ல எதேச்சியா தட்டைங்களோ உங்களோட ப்ரோக்ராம் இருந்து அப்ப எனக்கு தெரிஞ்சுட்டு இந்த தம்பிக்கு சரக்கு தலையில நல்லா இருக்கு, மற்ற நாலேஜும் இருக்கு. அது முதல் பாராட்ட வருது, உள்ளது உள்ளபடி சொல்லணும். ஒவ்வொரு நாளும் சாப்பிடும் சில டைம்ல உங்களுக்கு இல்லாட்டி உங்களோட பேரை போட்டு தட்டுவேன், திலீஷ் சிங்கராஜான்னு டக்குன்னு. அது 4 days ago 5 days ago. எனக்கு இதை கேட்க சந்தோஷம் தெரியுமா? லண்டன்ல இருந்து வந்திருக்கிறீங்க, ஒரு என்ன சொல்றது, ஒரு எங்க இலங்கையில யாழ்ப்பாணத்துல ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற ஒரு படியான ஒருத்தர், அவனோட பேரை திலீஷ் சிங்கராஜான்னு தெளிவா சொல்றீங்க. அது அன்பின் வெளிப்பாடு. அன்பு அன்புதான் தம்பி, இதெல்லாம் கடவுள் செயல். உண்மையா சொன்னேன், இல்லாட்டி நான் வந்து பேசாந்து நானும் அப்படி இந்த பக்கமே வாரேன் சேர்ந்து. அது நல்லா இருக்கு. பாருங்க, 2 பேரும் ஃப்ரேம்ல வரணும் சொல்லி சரி. இப்படி வந்து ஆனா தம்பி எனக்கு பெறாமனே 15 years இப்ப 15 years நம்மளோட. அப்ப சொன்ன தம்பி போட்டோ எடுத்து போட்டோம். மீசை இருக்கு எனக்கு நாலு பக்கம் கேட்க மீசை வேற லெவல்ல இருக்கு. மீசையை பாத்தீங்களா? போட அந்த தம்பி கிட்ட அங்கிள் இவர் எங்கே இருக்கிறது. அப்ப நான் கிளம்பி பவனியா தாய் ஓகேன்னு வச்சாச்சு. இப்ப நான் வரது 1 week முதல்ல வந்த அப்புறம் தம்பி சொன்னார், அங்கிள் இந்த போட்டோ எனக்கு ஒரு ரிலேஷன் கடவுளை அப்படியான்னு அங்க இருக்கே சொன்னார். சந்திக்கே ஆகும், ஏன்னா உங்களுடைய பேச்சு வன்மை பைத்தியம் பார்த்த வைத்தியருக்கு கொஞ்சம் தலை வெஜ்ஜி போட்டு டிக்கெட்டை பார்த்து திருப்பி வந்து போட்டு பாரு சொல்லி பார்த்து ரொம்ப உங்களோட நாலேஜும் தமிழ். அப்ப சொன்னீங்க சில விஷயங்கள் நீங்க அந்த கவி எழுதுறதை கொண்டு வந்து. பட் அப்பா உங்களுக்கு சொன்ன ஒரு வருஷம் நான் இப்பவும் திருப்பி ரிமைண்ட் பண்றேன், சட்டத்துக்கு விரோதமா எதுவும் செய்யாது. அப்பா சொன்னது வீட்டை எந்த ஒரு விஷயத்த செய்தாலும் அது சட்டத்துக்குள்ள உட்பட்டு செய்தா சரி. சட்டத்துல நீங்கள் என்ன வெல்ல முடியுமோ எல்லாத்தையும் வெல்லும், சட்ட ரீதியா வெல்ல முடியும். அப்போ என்ன தெரிஞ்சுட்டு இந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட் அந்த ஹெரிட்டேஜ் கொண்டு இருக்குது. மற்ற நான் நடுவே சொல்லுவேன், நாலேஜ் இந்த தமிழ்நாட்டிலும் சொல்லுவே இல்லை. அது தமிழ் யதார்த்தவாதி விரோதி உண்மையை போய் அப்புறம் நீங்க சொல்லுவீங்க சிரிங்கடா சிரிச்சு அது உண்மை. பார்த்து சிரிக்கிறாங்க இல்ல, அது சாரத்தை எடுக்கிற அளவுக்கு மக்கள்கிட்ட புத்தி சும்மா தான் தோட்டி போட்டு உள்ளதான் சொல்லுங்க. ஒரு நாளைக்கு பின்னாலும் சும்மா யூடியூப் லைஃபுக்காண்டி போட்டு சப்ஸ்கிரைப் அமைச்சுங்க அப்படின்னு சொல்றீங்களே, அதுல ஒன்றும் இல்லை, சாரம் ஒன்றும் இல்லை, புள்ளையில சொல்றாங்க 99% பிள்ளையான விஷயத்தை. உண்மையிலேயே தமிழ் தேசிய அரசியல்வாதிகளா இருக்கட்டும், இல்லைன்னு சொன்னா தமிழ் ஊடகங்களா இருக்கட்டும், இலங்கை அரசாங்கத்தின் செய்திகள் பல விஷயங்களை வந்து வேணுமென்றே சொல்லாமல் இருக்காங்க. இலங்கை அரசாங்கம் இப்போ அதாவது என்பிபி அரசாங்கம் இப்போ செய்த விஷயம் நிறைய வெளியில் சொல்லாமல் நான் அதை வச்சு ஒரு வீடியோ போட்டு இருக்கிறேன். என்ன புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற உறவுகளுக்கு வந்து அது தெரியாது. என்ன அவங்க எதிர்பார்க்குற விஷயம் என்ன, எங்கடைய ஆக்கள் என்ன சொல்கிறாங்க. அதை எங்கடைய யூடியூபர்ஸ் வந்து நார்மலாக எங்களோட இப்போ யார் டக்ளஸோட போய் கூட்டமைப்பு தமிழரசு கட்சி சேர்ந்துட்டுன்ற விஷயத்தில், சைக்கிள் சித்தார்த்தன் வேலோட சேர்ந்துட்டாருன்ற விஷயத்தில் இதில் தான் சொல்லி கொண்டிருக்காங்க. இங்கே அர்ஜுனா இன்னொரு பக்கம் தேவையில்லாத விஷயங்களை பாராளுமன்ற ராஜ்யம் இந்த விஷயங்கள் தான் போய் கொண்டு. ஆனால் இலங்கை அரசாங்கம் தமிழர் பகுதியில் என்ன செய்யுது என்ற விஷயத்தை வந்து இறங்கி சொல்லலை. நேற்று எல்லாம் வந்து கீரிமலையில் காங்கிரஸ் துறையில்
எரிபொருள் களஞ்சியம். அதாவது யாழ் மாவட்டத்துக்கு தேவையான களஞ்சியம் எரிபொருள் களஞ்சியம். பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட 92,000 லிட்டர் பெட்ரோல், 92,000 லிட்டர் மண்ணெண்ணெய். அதே நேரம் அடிஷனலாக இன்னும் ஒரு 92,000 சேர்க்கக்கூடிய மாதிரி 2 டீசல் டேங்க் இவ்வளோ வந்து செட் பண்ணி ஃபிட் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்காங்க நேற்று. அதை விட இன்னொன்று ஃபேக்டரி ஓப்பன் பண்ணுறது, சிமெண்ட் ஃபேக்டரி தான் கேட்குது. அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு அடித்தள வேலை தான் இன்னும் ஒன்று என்ன அங்கேருந்து வெளிமாவட்டத்தில் கொழும்பிலேருந்து பொருள்கள் கொண்டு வரது, அதுமாரி இங்கேருந்து கொண்டு வரக்கூடிய வேலை என்ன பொதிகள் சேவைன்னு சொன்னால் ட்ரெயின் தான் இருந்தது. 35 வருஷத்துக்கு முதல் இருந்த அந்த பொதிகள் சேவையை இப்போ திருப்பி ஓப்பன் பண்ணிருக்காங்க. நேற்று தான் தொடங்கியிருக்கிறாங்க. அதை அங்குராட்பணம் செய்து என்ன எண்ணெய் களஞ்சியத்தை வந்து அங்குராட்பணம் செய்ததோட இதை இந்த வடமாநிலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். இன்றைக்கு வரைக்கும் அதான் எந்த ஊடகங்களும் அதை போய் எடுக்கவும் இல்லை நம்பர். அதே மாதிரி தான் இந்த தெங்கு உற்பத்தியை கொண்டு வந்து உற்பத்தி, அதாவது தெங்கு உற்பத்தி என்ற விஷயத்தை வடமாநிலத்தில் செய்கிறதுக்கு வெளிக்கிட்டது. அதுக்கு தான் இந்த அனாதரவாக இருக்கிற அரசாணிகள் எல்லாத்தையும் வந்து கையகப்படுத்துறதுக்கு அரசாங்கம் வெளியிடும். அந்த நேரம் தான் ஒரு வருத்தமானி வெளியிட்டோம். அதுக்குள்ள வந்து எங்களுடைய ஆக்கள் சொன்னது என்ன, அதுக்குள்ள எங்களுடைய ஆக்கள்கிட்ட காணிகள் கிடக்குது. இந்த காணிகளை வந்து நீங்கள் சுவீகரிக்கிறதுக்கு வேலை பார்க்குறீங்க. இப்போ இதுக்குரிய அவகாசம் வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் எல்லாம் வந்து காணி எடுக்கலாதுன்னு சொல்லி பாராளுமன்றத்தில் ராஜா போல அவனும் என்ன செய்தான், வருத்தமானியை ரத்து செய்து விட்டான். இப்போ மக்கள் நலம் விரும்பினதால தான் அவனை செய்தவன். இல்லைன்னு சொன்னா பெரும்பான்மை இருக்கு பாராளுமன்றத்தில், அவனுக்கு நிறைவேற்றது அதிகாரம் கொண்ட பாராளுமன்றத்தில் அவ்வளோ பெரும்பான்மை இருக்கு. இங்கே கதைச்சாலும் திருப்பி அவன் வாக்கெடுப்பு கூட வாங்கிவிட்டா வெல்ல மாவட்டம். அப்படி இருந்து கூட எதுவுமே இல்லாம ரத்து செய்து விட்டான். என்னதுக்காக? அதுல மக்கள் பாதிக்கப்பட போயின்னு தெரிஞ்சோன்னு இவ வந்து என்ன செய்யணும், நாங்கள் வெண்டு விட்டோம். நீங்கள் வெள்ள வேணும்னா பிரதான எதிர்கட்சியா இருந்த நேரம் இருக்கும். ஒரு பிரதான எதிர்கட்சியா நீங்கள் இருக்கீங்க, என்ன செய்வீங்க? அவனுக்கு சேர்ந்து தான் வக்காலத்து வந்தீங்க, எல்லாத்துக்கும் ஒத்து போனீங்க. இன்றைக்கு மாதிரி தானே செய்றீங்களா? டக்ளஸ் வந்து மகிழ்ந்தாங்க தெரியுங்களா? நீங்க டக்ளஸோட கூட்டு போறீங்கன்னு சொன்னா என்ன பவனியாக்கு இந்தியால வந்த ஒரு ஆக்கள், பவனியாக்கு அங்கால இன்னொரு ஆக்கள். அதுதானே பிரச்சனை. விவரம் டக்ளஸ் சிவானந்தா வந்து தமிழ் தேசியத்துக்கும் டக்ளஸ் சிவானந்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு, எவ்வளவு வேறுபாடு இருக்கு. எத்தனை வருஷம் பகை. இன்றைக்கெல்லாம் வெள்ளவேன் அரசியல்ன்றதை வந்து எவ்வளவு எங்களுக்கு தெரியும், நாங்க கதைக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சோண்டு நீங்கள் என்ன இருக்கணும், இன்றைக்கு ஒரு சும்மா பதவி ஆசைக்காக, ஒரு கதிரைக்காக, அதுவும் என்ன பாராளுமன்ற கதிரைனாலும் பரவாயில்ல, பிரதேச சபை கதிரைக்காக கூட்டி சேர்றீங்க. என்ன அடிப்படையில் கூட்டி சேர்றீங்க? பாராளுமன்றத்தில் அவன் சொல்கிறான், என்ன பிரபாகரன் கஞ்சா வியாபாரம் செய்தவர்னு சொல்லி சொல்கிறான். அவனோட நீங்கள் கூட்டு சேர்றீங்கன்றதுனா அவங்களோட தமிழ் தேசியம் எங்கே நிற்குது? எப்படியான விஷயம் அரசாங்கம் வேறு. அதை விட இன்னும் பண்ணணும். இப்போ இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை பற்றி ஒரு விஷயம் ஓடிக்கொண்டு இன்னும் எடுக்கையில் பயங்கரவாத தடை சட்டத்தை எடுக்கையில் பிடிஏ, அந்த பிடிஏ வந்து 9ஆம் மாதத்துக்கு முதல் எடுக்கப்படும். அதாவது பயங்கரவாத சட்டம் இல்லாமல் செய்யப்படும் சொல்லிட்டாங்க. அதுக்குரிய நடவடிக்கைக்கு அதுக்கு ஒரு குழு அமைச்சு இப்போ அதுக்குரிய வேலையில் நடந்து கொண்டு இருக்கு. பயங்கரவாத தடை சட்டத்தை எடுக்கிறதுக்கு அதுக்குள்ள இருக்கிற சட்ட சிக்கல்கள் எடுக்கைகளை வந்து என்னென்ன விஷயங்கள் பயங்கரவாத தடை சட்டம் எல்லா விஷயங்களையும் பார்ப்பாங்க. நாட்டு இறையாண்மை என்ற விஷயத்துக்குள்ள பார்ப்பான். அதோட பயங்கரவாத தடை சட்டம் போட்டதே என்பிபிக்கு தான். ஜேவிபி முந்தி இருக்கைகளை அவனுக்கு போட்டது, அவனுக்கு தான் பயங்கரவாத தடை சட்டம் கொண்டு வந்த அரசாங்கம். அப்போ அதே அவன் இல்லாமல் பண்ணுறதுக்குரிய வேலை செய்து கொண்டிருக்கான். அதை விட 4ஆம் மாதத்தில் நடந்த ஒரு நியூஸ், அது இதுதான் ஊடகங்கள் சொல்லாத விஷயம், என்பிபி அரசாங்கத்தை பற்றி 4ஆம் மாதம் நடந்தது. மஹிந்தா காலத்தில் மஹிந்தா பிரதமராக வாரத்துக்காக ஒரு போலீஸ்கார் 2 பேரை கொலை செய்கிறாங்க. சரியா? 2 பேரை கொலை செய்கிற அந்த வழக்கில் வந்து முன்னாள் போராளி அயந்தன் சொல்லி ஒரு முன்னாள் போராளியை வந்து இவர்தான் குற்றவாளின்னு சொல்லி உள்ள போட்டாங்க. இப்போ போன 4ஆம் மாதம் இந்த அரசாங்கம் வந்தது பிறகு உண்மையான குற்றவாளி யாருன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் மேலே பொய்யா வழக்கு போட்ட போலீஸ்காரனை விசாரணை கழிச்சு கைது செய்தாச்சு. கைது செய்த பிறகு உண்மையான குற்றவாளிகளாக இருந்ததுன்னா சஹ்ரானோட சேர்ந்தாக்கள், யார் ஈஸ்டர் குண்டு தாக்கலோட சேர்ந்தாக்கள், அந்த டீமுக்குலாம் அது இருக்குது. அது வேறு டிபார்ட்மெண்ட் போட்டு இந்த ஐந்தன் என்ற முன்னாள் போராளிகள் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுவரைக்கும் இந்த ஊடகம் சொன்னதோ ஒரு பேர்னவாத அரசாங்கம்னு சொல்லி நீங்கள் முத்திரத்தி கொண்டுக்கிறீங்களா? அவனுக்கு ரஜனல் உப்பு, ஆணர உப்பு வந்து இவ்வளோ காலம் என்ன நடந்துன்றது, ஆணர உப்பு வந்து விளைவிப்பாங்க, அப்படியே லோட் பண்ணி கொண்டு மன்னாரை கொண்டு போகிறது. மன்னார்லேருந்து சிங்கள முதலாளிகள் தான் காசை கொண்டு கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிறாங்க. அவன் பிஸ்னஸ் செய்வான். இது போய் கொண்டு வந்தது. இவன் வந்து அதை இங்கே வடமாநிலத்திலே அதை இந்த வேலையை எல்லாத்தையும் பைக் பண்ணுற வேலையை செய்யணுன்றதுக்காக அதை தொடங்குற நேரம் அவனுடைய கையில் இருந்தது அந்த ரஜனல் உப்பு ரஜனல் என்ற பேக்கெட் தான் இருந்தது. அரசாங்கத்தில் ஏற்கனவே அடித்த பேக்கெட் வந்து கிடந்தது. அந்த பேக்கெட்லேயே போட்டு அங்கே அதை ஓப்பன் பண்ணி வைக்கிறான். அதை அந்த நேரம் அவங்க என்ன ரஜனல் ஒன்று வச்சுட்டாங்க, ஆனர் குப்பையில் போயிருதுன்னு சொல்லி அவங்க பொங்கின நேரம் அடைய இப்போ அவசரத்துக்கு திறந்து வைக்கிற மாதிரி பேர் மாற்றுவோம் நான் இதை கேட்கல. அதே பெரிய இதாக வச்சு அரசியல் இந்த பிரதேச தேர்தல் முடிஞ்சு ஒரு கிழமை இல்லை, ஆனரவு கொண்ட பேர் பேக்கெட்டே வந்துட்டு அப்போ இப்போ பிரதேச தேர்தல் முடிஞ்சு இப்போ எவ்வளோ ஆகும் ஆயிட்டுது. பிரதேச தேர்தல் முடிஞ்சு ஒரு கிழமைக்குள்ளேயே பேக்கெட் இல்லாமல் வந்துட்டு இப்போ இருக்குது. ஆனரவு கொண்ட பேர்லேயே பேக்கெட் இருக்கு. ஆனரவுக்கில் ஸோ அதை விட பேக் பண்ண வலிக்கிட்டாங்க. ஆனரவு எலிவன் பால் சொல்லிட்டு சொல்லியே என்னன்னு சொன்னா இது வந்து என்பிபி அரசாங்கம் ஒரு இடதுசாரி. அவனுக்கு தேவையானது என்ன,
எந்த நாடு மண் மீது நாங்கள் வந்து இப்போ நாமளா சொல்லி கொண்டிருக்கோம் ஈழம் ஈழம்ன்றாங்க. எங்க இருக்கு ஈழம்? நான் கால் வைக்கிற ஒவ்வொரு அடியும் தானே ஈழம். இதான் இந்த தேசம், இதான் இந்த மண், இதான் இந்த தாய்நாடு. அப்போ நான் இதை விட்டுட்டு ஈழம் ஒன்று இங்கே உண்ட கனவு ஒன்று என்ன பெரிய. அப்போ இந்த ஈழத்தை டெவலப் பண்ணுறதா இந்த மண்ணை நேசிக்கிறவனுக்கு இந்த மண்ணில் ஆர்வம் இருக்கிறவனுக்கு என்ன வரும்? இந்த மக்கள் இந்த மண் அவங்க அது மேலே ஒரு கரிசனை இருக்கு. அதே தான் இந்த இடதுசாரிக்கு இருக்கு. அதனால தான் நான் என்ன செய்யறான், நாடு தமிழ் விடுதலை புலிகிட்ட இருந்தது என்ன தன்னிறைவு பொருளாதாரம். நாங்களே எங்களுக்குரிய எல்லாத்தையும் உற்பத்தி செய்யணும், எங்களுக்குரிய தொழில் திறமையிலிருந்து ஏற்றுமதியிலிருந்து எல்லாத்தையுமே நாங்கள் கொண்டு வரணும். எங்களுக்குள்ள ஒரு பெரிய பொருளாதார வளர்ச்சியை அபிவிருத்தியை கொண்டு வரணும்ன்றா அவங்களோட சிந்தனை. அதே சிந்தனை அவன்கிட்ட இருக்கு. இந்த தெங்கு உற்பத்தியை கொண்டு வந்து போட்டு விட்டா வடமானம் பிள்ளை தெரியும், கரையோர பகுதி உள்ள தென்னை போட்டு விட்டா அப்படி இருக்கும். தென்னை நல்ல இது வரும். தேங்காய்க்கு தட்டுப்பாடு இருக்குது. தென்னை வந்துச்சுன்னா தேங்காய் வந்து பிரச்சனை முடிஞ்சிடும். அப்போ இந்த உப்பு பிரச்சனைக்கு அடிபட்டு கொண்டு இருந்தாங்க. பறக்கி விட்டா இப்போ 85 ரூபாய்க்கு உப்பு விற்க சொல்லியாச்சு. 85 ரூபாய்க்கு சொல்லியாச்சு. அதி கூடின விலை 85 ரூபா. விற்க சொல்லி சொல்லிட்டா. இப்போ முந்தின நாள் தான் அதை போட்டோம். 85 ரூபாய்க்கு விற்க சொல்லியாச்சு. இப்படி இதுகளை விட என்னத்தை எதிர்பார்க்குறோம்? 300 பேருக்கு 370 பேருக்கு ஏதோ வேலை வாய்ப்பு தேவைன்னு சொல்லி அர்ச்சனா ராமநாதன் யாரு தாதியர்கள் யாழ்ப்பாண தாதியர்கள் ஒரு பிரச்சனை ஓடிச்சு. வந்த நேரம் இவர் அங்கே கொண்டே ஆக்களை சந்திக்க விட்டார் தானே. அவளை நியூஸாக்களை கூட்டி விட்டு அங்கே ஹெல்த் மினிஸ்டரோட எல்லாம் சந்திக்க விட்டார். அதுக்கு பிறகு இப்போ கிட்டத்தட்ட ஒரு வீடியோ ஒன்று போட்டார். நாங்கள் வண்டு கனகாலம் அப்படின்னு சொல்லி போட்டு என்னென்னு சொன்னால் அந்த நியூஸாக்களுக்குரிய வேலை வாய்ப்புக்குரிய அளவுகள் எல்லாம் முடிஞ்சுது. 370 பேருக்கும் வேலை வாய்ப்புக்கு அரசாங்கம் ஓமெண்டுது. உங்களோட பேர்கள் எல்லாத்தையும் குயிக்காக எனக்கு மெயில் பண்ணுங்க அப்படின்னு. அடுத்த நாள் ஊடகங்களே செய்தி, அதாவது நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸுக்குள்ள இருக்கிற ஒரு குரூப்புக்கு அந்த நியூஸ் வந்துட்டு என்ன மாதிரி சொன்னால் 3000 பேருக்கு அரசாங்கம் வந்து தாதியர்களாக உள்ளெடுக்க வேலை வாய்ப்பு கொடுக்குறது. அப்போ அந்த 3000 பேருக்கு கொடுக்குற இந்த வேலை வாய்ப்புகள் தான் இந்த 370 பேர் உள்ளெடுக்கப்பட்டது. நீ தனி வருதுன்னா அதுக்கு வந்து பட்ஜெட் எடுத்து கொடுக்குற நான் தான் மோனிட்டர். இப்போ அதான் நடந்துச்சு. இந்த வர்த்தமானியை ரத்து செய்ததுக்கும் வந்து யார் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் முன்மொழியை தாங்கள் தான் குரல் கொடுத்து தாங்கள் தான் வெண்ட நாங்கள் தான் 3 பேர் யார் சுமந்திரன் போடுறார். நான் தான் அதுக்கு முதல் குரல் கொடுத்தேன். கஜேந்திரகுமார் பார்த்தா நான் தான்ன்றார். அர்ச்சனா பார்த்தா நான் தான். அது நீங்கள்லாம் கத்துனீங்க. அவன் பெரும்பான்மை இருந்து அதை ரத்து செய்து உங்களுக்கு விட்டவன்னு சொன்னா அவன் தானே வென்றிருக்கான் மக்கள் மனசை. அதுதான் மக்கள் மனசை வென்றதார் அவன் தான். ஏகேதான் பண்ணிருக்கான். அப்போ அந்த விஷயத்தை வெளியில சொல்றதுக்கு ஆகல இல்லை. இந்த தேவை என்னென்ன எங்களுக்கு தேவை என்ன? இப்போ இவ்வளவு எத்தனை வருஷம் நொந்து போகணும். இனி ஒரு காலம் அபிவிருத்தின்றதான் இந்த நாடு ஒரு அபிவிருத்தி டெவலப்மெண்ட். இந்த நேற்று அந்த என்ன அந்த பெட்ரோல் இதை களஞ்சியத்தை ஓப்பன் பண்ணி இடத்துல பிமல் தான் அவர் பேர். அவர் வந்து சொல்றாரு அப்படின்னு சொன்னா இது கொழும்பு மாநகரம் மாதிரி. கொழும்பு மாநகரம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி ஒரு இடமா யாழ்ப்பாணம் மாறணும். இப்போ நாங்கள் வந்து கொழும்பை எதுக்குமே எதிர்பார்த்து வந்துடக்கூடாது. யாழ்ப்பாணத்திலே எல்லாம் இருக்குதுன்ற விஷயம் பெறணும். அதில் ஒன்று தான் இது. இப்போ நாங்கள் எண்ணெய்க்கு எல்லாம் வந்து தட்டுப்பாடு என்ற டைமில் எங்கள்கிட்ட இருக்குது. களஞ்சியத்தில் சேமிக்கப்பட்டிருக்கும். அதுல இருந்து விநியோகம் இருக்கு. அப்போ இந்த விஷயம்ன்றது பெரிய ஒரு நாங்கள் பெட்ரோல் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, எண்ணெய் இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க. அப்போ இப்படியான விஷயங்கள் எல்லாம் வரைக்கும் அதை வரவேற்கணும். அரசாங்கம் ஒரு சில விஷயங்கள்ல வந்து நாங்கள் அவங்கள பிள்ளை சொல்றோம். இன்றைய பார்த்தீங்கன்னு சொன்னா யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் ஏர்போர்ட் இருக்கு. கடல் வழி சரி ஆகாய வழி சரி போக்குவரத்துன்றதை கொண்டு வந்துட்டேன். ஏர்போர்ட்டும் அப்படிதான் இருக்கு, கப்பல் போக்குவரத்தும் இருக்கு. அடுத்தது இப்போ ரயில் போக்குவரத்துலேயும் பொதுகள் சேவையை கொண்டு வந்துட்டான். அடுத்த இங்கே களஞ்சியம் கொண்டு வந்தான். இன்னும் அடுத்த சிமெண்ட் ஃபேக்டரியும் தொடங்கினா எத்தனை ஆயிரம் பேருக்கு வேலை தெரியுமா? இதுகள் எல்லாம் பெற டைம்களில் எங்கடையாக்கள் என்ன செய்யணும்? இப்போ பழைய அரசியல்வாதிகளோட சேர்ந்து இந்த அரசியல் இவங்களுக்கு இந்த அரசியலுக்கு மேலே குற்றச்சாட்டுகளை வச்சு 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 அவங்கள எல்லாம் பண்ணி அவையை கொண்டு வரது. அவையை கொண்டு தான் என்ன நடக்குது திருப்பி என்னன்னு சொன்னா அவங்க பிழைப்பு அரசியல் தான் செய்து கொண்டிருக்காங்க. அரசியல்வாதிகள் முழு பேரும் தங்கட சுயலாப அரசியல் செய்து கொண்டிருக்காங்க. மக்களை பற்றியோ நாட்டை பற்றியோ எந்த சிந்தனையும் இல்லை. தமிழ் தேசியம் என்ற சிந்தனை இருந்திருந்தா இன்றைக்கு டக்ளஸோட கை கொடுக்க மாட்டாங்க. முதல் 2018 வந்து பிரதேச சபை இதுன்ற டைமில் சேர்ந்து ஒரு சில இடங்களில் வந்து சேர்ந்து டக்ளஸோட சேர்ந்து ஆட்சி அமைச்சார். அப்போ அந்த நேரம் அந்த தலைவர் ஒரு காலத்தில் மைந்தாவுக்கு ஓட் போட சொல்லி ஒரு இடத்துல ஓட் போட வேணாம்னு சொல்லி அது அவர் சொன்னார். அது என்னதுக்கு அவர் சொன்னதுன்றதா வெற்றி அரசியல் தந்திரவாயம் அது தெரியும். இப்போ நீங்கள் சேர்றீங்களும் சரி அதையும் ஏற்றுக்கொண்டு போகணும். ஒரு நான் தமிழ் தேசியம் என்று சொல்லி கதைக்கிற எல்லாருக்குமே இருக்கிற மிக பிரதானமான நபர் யாரு? தலைவர்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அவரை வந்து கஞ்சா வியாபாரம் செய்தவர் என்று சொல்லி பாராளுமன்றத்தில் முத்திரவதி கன்சர்ட்ல எழுதப்பட்டிருக்கேன். டக்ளஸ் வளர்ந்த அந்த உரையில இருக்கு. பிரபாகரன் கஞ்சா வியாபாரம் செய்தவர் சொல்லி அவர் சொல்லியிருக்கார். அப்படிப்பட்ட நபரோட போய் நீ ஒப்பந்தம் கொடுக்குறேன்னா என்ன கொள்கை ரீதியில் ஒப்பந்தம் கொடுக்குற? இப்ப வீட்டில் மீட்டப்படும் வீணை இதுக்கு இவங்க சொல்றாங்க, அவங்க ஆக்கள் சொல்றாங்க. அந்த முட்டை கொடுக்குற கதை தான் கடுப்பாக அந்த வார்த்தையில கேட்டா என்னன்னு அவன் சிங்களவனுடைய செய்யறாங்க. தமிழ் தான் செய்யறாங்க.
தமிழ் தாண்டா எப்படிப்பட்ட தமிழ் நீங்கள் தானடா சொன்னீங்க முதலே. கூடாதவன அவனோட நீங்கள் கூட சேர்றீங்க. எல்லாம் அந்த காலம் முதல் தம்பி இதான் நடந்திருக்கு. உங்களுக்கும் தெரியும். ஆனா நான் இப்ப நல்லா வேற சான்ஸ் இருக்கு. எவ்வளவு முன்னேற்றம். சரியான முன்னேறம். நிம்மதிதான். உண்மையா எல்லா பக்கத்தாலுமே அபிவிருத்தி என்ற விஷயம் கையில கிடைச்சது. எவ்வளவு பேருக்கு இன்றைக்கெல்லாம் எத்தனை இளைஞர்கள் தவறான வழிகளுக்கு போறதுக்கு என்ன இன்றைய பாருங்க நியூஸ்களில் அதிகமான நியூஸ் ஒழிப்பு எப்படி வருது தெரியுமா? எல்லா இடங்களிலும் போதை பிடிக்கப்படுது. கஞ்சாவோட பிடிக்கப்படுறாங்க, ஹெரோயினோட பிடிக்கப்படுறாங்க, ஐஸோட பிடிக்கப்படுறாங்க. முந்தி என்ன நடந்தது? எல்லா இடத்துலயும் சாவு, ஐஸால சாவு, ஹெரோயினால சாவு, அதான் நடந்து. இப்ப எல்லாத்தாலையும் பிடிக்கப்படுறாங்க. முன்னேற்றம் தானே. கிளீனிங் ஸ்ரீலங்கா ஏற்கனவே இருந்த ஊழல் அரசாங்கத்துக்குள்ள இருந்த எத்தனை பேரை உள்ளதை போட்டாங்க. சந்தோஷம். எத்தனை பேரதுக்கு உள்ள போட்டாங்க. இன்னும் நிறைய பேர் கொலை நடக்கத்துல இருக்காங்க. எப்படா போற நாங்கள் உள்ளே தெரியாம இருக்கிறாங்க. ஆதாரத்தோடு தான் எடுக்கவும் இல்லை. திடீர்னு போய் பிடிச்சு கொண்டு போடவும் இல்லை. உங்களோட தமிழ் அறிவு வைக்க என்னன்னா இதுல ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. எங்களுடைய ஆக்களுக்கு வழக்குகள் கிடக்கு. வழக்கு நம்பரோடய போட்டு வச்சுருக்காங்களா? அது தெரியும் யாருக்கு? எங்களுடைய ஆக்களுக்கு இவைக்கு தான் பழைய அரசாங்கம் இருக்குல்ல, அவைக்கு வழக்குகள் இருக்கு. அப்படி ஒன்று பாருங்க. வழக்கு இலக்கம் BC 902-15A முன்னாள் ஜனாதிபதி கோத்தாபாய ராஜபக்சவுக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கு. வழக்கு இலக்கம் BC 2992-15 முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கு. அதே மாதிரி வழக்கில் பாருங்க BC 937-5, BC 837-15, BC 637 6 வழக்கு இருக்கு. பசில் ராஜபக்சவுக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கு. அடுத்து நாமலுக்கு எதிரான வழக்கு, யோசித ராஜபக்சவுக்கு எதிரான வழக்கு. மற்றது பொது சொத்தை தவறாக பயன்படுத்தினதுக்காக பசில் ராஜபக்சவுக்கு வழக்கு இருக்கு. இப்படி ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குது. எல்லாமே தான் எடுக்கப்படுறாங்க. அப்ப இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் செய்து கொண்டு வரைக்குள்ள ஒரு விதத்துல நன்மை தானே. அது வந்து போர்க்குற்ற விசாரணைன்றதுக்கு இல்ல, சிலதுகள் என்ன சொல்றது, அதுக்குரிய தீர்வுகள் கொடுக்கப்படாம இழுபட்டு கொண்டிருக்குது. அதுக்குரிய மாற்று கருத்துகள் போய் கொண்டிருக்குன்னு சொன்னா ஏதோ ஒரு வழியில தண்டனைங்களை கொடுக்கப்பட போகுது. பாக்கல கரம்போட் காசு அடிச்சது, கரம்போட் காசுல 2 பேர் உள்ள எப்படி அடுத்த இன்னொரு ஆள் போறாரு உள்ள எங்கட அர்ஜுனா ராமநாதன் கையும் இப்படி வீசிக்கிட்டு அடிபடிப்பட்டு இப்ப கடைசியாக சொன்னார் பாராளுமன்றத்துல தெரியுமா, புலிகள்கிட்ட ஆயுதம் வந்து அந்த அந்த சிக்கல் 1 பேருக்கு இனி வர போகுது. அதுக்குள்ள வார 23ஆம் தேதி வழக்கு திருப்பி வர போகுது. எனக்கு அந்த பதவியில இருக்கே பதவியை ராஜினாமா செய்யாம அரசியல் நின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குதாங்க. சொல்லி ஒரு சிங்கள அரசியல்வாதி அவர் தான் அந்த வழக்கு போட்டது. அது போட்டது காரணம் என்ன, இவற்றை வாயால தான் இவருக்கு இல்லைங்க. இவர் வந்து ஒரு லைவ்ல வந்து அதை அந்த லெட்டரை காட்டுறாரு. லெட்டரை காட்டி லெட்டர்ல இருக்கிறத சொல்றாரு. அதுல சொல்லப்படுறது வந்து என்னன்னா நீக்கப்பட இல்லை, தடை கொடுக்கப்பட்டிருக்குன்னா நீக்கவில்லை தானே. நீ அதை சொல்லிக்கலாம், அவங்க அதை பிடிச்சிட்டாங்க. அப்ப உனக்கு இன்னும் ராஜினாமா தர இல்லை, நீ ரிசைன் பண்ண இல்லை, ரிசைன் பண்ண இல்லை, ஆனா நீ நின்று வந்துட்ட, அவங்க கேஸை போட்டான். இப்ப இவர் என்ன செய்யறன்னு தெரியாம இழுத்து அடிச்சு தான் தவணை எடுக்கலாம். வார 23ஆம் தேதி தவணை கொடுத்தோம். நீ வார 23ஆம் தேதி என்ன நடக்க போகுது? 2ல் 1 தான். 1ல் யார் ஒசலையறதுக்கு காசை கொடுத்து கொஞ்சம் மழைப்பி கிளவி சமாளிச்சு வழக்கை நிதாஸ் பண்றதுக்கு அலுவல் பார்க்கணும். நீதிமன்றத்துக்கு போனா கூட எல்லா பக்கத்தாலையும் காசு கொடுத்து சொன்னோம். அது வெளியே இல்லை. அது வேற ஆலையில இருந்தோம்னா இப்ப நிறைய பேர் காசு கொடுக்கல. முந்தி கொடுத்த மாதிரி இப்ப கொடுக்கல காசு. காருக்கு 27 லட்சம் எல்லாம் வேண்டினார் தானே. பிரதேசம் வேற 4 இடத்துல நின்றார். அந்த 4 இடத்துல ஒரு இடத்துல கூட இவருக்குன்னு சொல்லி விழுந்து ஒரு சீட் கிடைக்கும். எல்லா இடமே ஆறுதல் பரிசு மாதிரி போனஸ் சீட் தான் கிடைக்கும். அதுக்குள்ள வந்து தான் தானே சைக்கிளுக்கு போட சொல்லி சொன்னாரு. நீ 2 இடங்கள்ல உடம்பு போட்டு நீ சொல்லி சைக்கிள் போட, அதுக்கு காரணமும் நீங்க தான். உண்மை கதை. அது கடைவர் சொன்னவங்க எனக்கு என்னன்னா, நீ ஒரு வீடியோ போட்ட அந்த அளவுக்கு எதிராக தொடர்ந்து கொடுத்து ஆதாரங்களோட கடைசி அவனுக்கு ஒரு இடத்துல போட்டில்ல. அது உண்மை. இப்ப போதாக்குறைக்கு ஆளாளுக்கு மாறி இளைஞர்களை வச்சு விளையாடுறாங்க. அவர் தாங்கள் கொண்டு போறோம், தங்களோட அவர் அரசியல் போறார். அர்ஜுனா சொல்ற தன்னோட வந்தவர் கட்சிக்கு தலைவர். என்ன சொல்றது, கடவுள் வந்து வேற இருந்தா நான் இதை தாங்க சொல்ற மாதிரி அந்த நேரம் தானே இருக்கீங்க. அவர்கிட்ட போய் ஒரு வார்த்தை கேட்கலாம் தானே, வரீங்களா இல்லையான்றது கேட்கல. ஊடகங்கள்ல மட்டும் மிக முக்கியமானது இளைஞர்கள் இந்த கதைகள் கதைக்கிறாங்க. அந்த அவருக்கு வந்து
சகல தகுதியும் இருந்து, அதாவது பிரதம நீதியரசர் ஆகிறதுக்குரிய சகல தகுதிகளும் இருந்து ஊர வஞ்சகத்தால் ரிட்டையர்மெண்ட் கொடுத்த ஓய்வு கொடுக்கப்பட்டு விட்டுருக்கார். ஸோ அவருக்கு வந்து அது பெரிய மன உளைச்சல் இருக்கு. என்னன்னா அவர்கிட்ட அவ்வளோ, அதாவது இப்போ பிரதம நீதியரசர் வாரத்துக்குரிய தகுதியோடு இருக்கிறதுல நம்பர் 1 இருக்கிறது அவர். மற்றவங்களுக்கு இருக்கிற வாய்ப்பு கூட அவருக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்றதுல அவருக்கு அந்த முன்னுரிமை இருக்கிற டைம்ல அவருக்கு ரிட்டையர்மெண்ட் சொல்லி வெளியில விட்டா அப்படி இருக்கு. அந்த மன உளைச்சல் இருக்காரு. அதை பற்றி பாராளுமன்றத்தில் காய்ச்சிருக்கீங்களா? இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குங்கிற நீதிபதிக்கு இதுக்கு ஒரு திருப்பி பரிசீலனை செய்ய சொல்லி கேட்டுருக்கீங்களா நீதிமன்றத்தில், பாராளுமன்றத்தில்? இல்லை அதுக்கு ஆறுதலான ஏதாவது செய்திருக்கிறீங்களா? மூட லாபத்துக்காக அந்த பேரை அரசியலுக்கு திருப்பி அது இல்லை. எனக்கு இது என்னன்னா அவர் உண்மையில ஹாஸ்பிட்டல்ல பிரச்சனைகள் இருக்கு, இல்லாம இல்லை. எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் ஊழல் இருக்கு, எல்லா துறையிலும், ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்லை எல்லா துறையிலுமே ஊழல் இருக்கு, பிரச்சனை இருக்குதான். எந்த அரசாங்கத்துக்குள்ள இருந்து ஊழல் அரசாங்கத்துக்குள்ள இருந்து அவங்க லட்ச பதவிகளை உருவாக்கினா எல்லாத்துக்குமே இருக்கு. எனக்கு அதில் ஒரு கோபம் என்னன்னு சொன்னா, பாராளுமன்றத்தில் ஒரு இடத்துல சொல்றார், சத்தியமூர்த்தி வந்து டாக்டர் சத்தியமூர்த்தி வந்து வெளிநாட்டில் ஊடகங்களுக்கு வந்து போர்க்குற்றம் நடந்தன்ற மாதிரியும் கொலை உயிரிழப்பு நடந்தன்ற மாதிரியும் பேட்டி கொடுத்துட்டு நாட்டுக்கு வராராம். வர்ற இடத்துல அவரை அரெஸ்ட் பண்ணி 4ஆம் மாடி கொண்டு போய் கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனித்ததுக்கு பிறகு உயிரிழப்புகள் அவ்வளவு நடக்கலைன்னு சொல்லி கருத்து சொன்னவராம். அதுக்கு பிறகு அவரை கூப்பிட்டு யாழ்ப்பாணத்தில் நிரந்தர அத்தியட்சராக போட்டாச்சாங்கன்னு சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் சொல்றாரு. 4ஆம் மாடியை கூப்பிட்டு கவனிக்கிற மாதிரி கவனிச்சோம்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் இந்த எங்களை எத்தனை உறவுகளை உள்ள அடைச்சி வச்சிருக்காங்க. காணாமல் ஆக்கப்பட்டவராகவும் சரி, முன்னாள் பயங்கரவாத தடை சட்டத்துங்களை எவ்வளோ பேர் அடைச்சிவாங்க. அவங்களுக்கு எல்லாம் என்ன நடந்து இதே விஷயத்த நீங்கள் அப்போ சும்மா சர்வசாதாரணமாக கவனிக்கிற மாதிரி கவனிச்சான்னு சொல்லி சொல்றீங்க. அப்போ அங்கே அவருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தப்பட்ட பிறகு, உயிர் அச்சுறுத்தல் ஏற்பட்ட பிறகு அவர் வந்து தான் உயிரோடு இருக்கிறதுக்கு உயிர் பயத்தில் சரி மாறி சொல்லியிருக்காரு. அந்த கருத்தை தான் ஏற்றுக்கொள்ளலாம். அந்த மனுஷனுக்கு 4ஆம் மாடியில் கொண்டு போயதுன்ற பிறகு தான் அவர் அப்படி மாறினார். நீ பாராளுமன்றத்தில் யார் விமல் நீர் தானே என்ன வடக்கு உப்பு தெற்குக்கு வராதுன்னு சொன்னீர், பிரவாரண உப்புன்னு சொன்னீர், இது வடக்கு உப்பு இல்லையா தெற்கு உப்பு இல்லையா இது நாட்டு உப்புன்னு சொல்லி அந்த சொல்ல. நான் அப்படி சொல்லவே இல்லை, இந்த மனுஷன் கூட சிங்களம், நான் என்ன விருநாதத்தை கொண்டு போறேன்னு சொல்லி பாராளுமன்றத்தில் சொன்னோன்னுமே மழை வந்து சரண்டர் ஆகி காலில் விழுகிறாய். இந்த 4ஆம் மாடியில் கொண்டு சொன்னால் அந்த மாறுறதுல என்ன இருக்கும், அதுல என்ன இருக்கு கதை? அப்படி பார்க்க உண்மையிலே ஒரு தட்ட அவங்களோட மைண்ட் செட்ல இருந்து இல்லை அவங்களோட இடங்கள்ல இருந்து யோசிச்சு பார்த்துக்கணும் வைக்க தெரியும். சும்மா இளம்புறதானே என்ன ஊராட்ட காசு வெளிநாட்டில இருந்து காசு இந்த ரவுராம் எல்லாம் சமையன் இப்ப இவர் அரசியலுக்கு வர முதல் அறியப்பட்டவரா இல்லை மக்களுக்கு ஏதாவது செய்தவரா? ஒன்றுமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா அவர்கிட்ட கொண்டு கொஞ்சம் பேர் காசை கொடுக்குறாங்களா, தம்பியை கொடு கவனின்னு சொன்னா உண்மையான விஷயம். பாராளுமன்றத்தில் 3 பேர் சொன்னவர் அர்ஜுனா ராமநாதன். ஒன்று வந்து டிகே கார்த்திக் தண்ணீர் இருக்கிறபடி, மற்றது எஸ்கே கிருஷ்ணா. இந்த 2 பேர் எஸ்கே கிருஷ்ணா வந்து நிதி மோசடி செய்தன்னு சொல்லி போட்டவர், அது ஒரு ரீசன். 2வது வந்து டிகே கார்த்திகே சண்டித்தனம் அது ஒன்று சொல்லி, 3வது ஒரு பொம்பளை பிள்ளை ஒன்று விபச்சாரம் சரியா. அதுல 1வது கிருஷ்ணாவை பற்றி போட்டது காரணம்னு சொன்னா இவருக்கு காசு கொடுத்தாரு, ஒரு குறிப்பிட்ட காசை கொடுத்துட்டு என்ன சொன்னா இவர் அந்த டிக்டாக்ல பிரபலமான ஆக்களோட நம்ம போய் கூட்டி சேர்ந்தவர். அப்ப டிக்டாக்ல வந்து என்ன நடக்கிறது, கிருஷ்ணாவை பற்றி கார்த்திகை பற்றி இதை பற்றி கண்டவாட்டுக்கு கதைக்கிறான்னு சொல்லி அப்ப அந்த டீம்கிட்ட போய் சேர்ந்தோம்னா அவங்க கொஞ்சம் காசை கொடுத்துட்டு நீங்க பற்றி ஒரு கதை என்னன்னு பேருந்து பாராளுமன்றத்தில் ஆச்சு விடுறேன். இது ஒரு லூசு தானே பாராளுமன்ற இந்த விஷயத்தை. 2வது டிகே கார்த்திக். அதே மாதிரி அந்த பிள்ளை அந்த வன்னி இருக்கிற பிள்ளைய வந்து ஏதோ ஒரு வழியில யாரோ ட்ரை பண்ணியிருக்காங்க, இல்லாம போச்சு அந்த பிள்ளை மாட்டேன்னு சொல்லிட்டு போல சீச்சி இந்த பழம் புளிக்கும்னு சொல்லி நிறைய போன மாதிரி போயிருக்கோம். அதை விட்டு டவுன் இருக்கான் இன்னும் பழி வாங்குறேன் போராடின்னு சொல்லி போட்டு சிங்கம் இருக்கு தானே சிங்கத்திட்ட காசத்தை கொடுத்துட்டா இந்த ஒரு வேற சொல்லி விடணும். வன்னி என்று சொல்லி அடையாளப்படுத்துறதுக்கு எவ்வளவு இருக்கு தெரியுமா உங்களோட வரலாற்றுல? நீ பாராளுமன்ற வெப்சைட்ல எழுதி வைக்கிறதா வன்னி பேச்சாரம் நடக்குது கேட்டா தலைவர் ஈழம் எலெக்ஷனுக்கு வர்றது முதல்ல உனக்கு ஈழம் வந்து கிடந்தது. ஏதாவது இப்ப வரைக்கும் போன முள்ளிவாய்க்கால் தினத்துக்காவது முள்ளிவாய்க்காலுக்கு வந்தவனா இல்ல. இந்த கடந்த மே 18க்கு நடந்த முள்ளிவாய்க்காலுக்கு கூட அதுக்கு முதல்ல ஒருக்கா முழங்காவில் இருக்கிற மாவீரத்திலும் இல்லத்துல போய் எல்லாம் தொட்டு கும்பிட்டு பெரிய படம் உண்டோடி பெரிய சீன் உண்டோடி எலெக்ஷன் டைம்ல பிரதேச எலெக்ஷன் டைம்ல ஒரு விஷயம் எலெக்ஷனுக்காக செய்தது. இந்த முள்ளிவாய்க்கால் டைம்ல அங்க இல்லை. அதே நேரம் பாராளுமன்றத்தில் கேட்கிறாங்க என்பிபி அரசாங்கத்தின் தமிழ் உறுப்பினர்கள் வந்து முள்ளிவாய்க்காலுக்கு வர இல்லையா, அரசாங்கத்தின் என்பி மேல் வர இல்லைன்னு சொல்லி அவங்க போய் கேட்கிறாங்க. எங்கட தமிழ் தேசிய அரசியல் எல்லாரும் போனோம். அதை விட அவங்களையும் தரணும். என்பிபி அரசாங்கத்தில் இருக்கிற மினிஸ்டர்ஸோ சரி எம்பி மேரோ சரி ஏன் வரும் அவங்களும் தான் அரசாங்கம் சரி. சப்போஸ் இப்போ அவங்களும் சரி ஓகே நாங்கள் மக்களோட ஒன்பதானு சொல்லி போட்டு மக்கள் நினைச்சு வந்திருந்தா அந்த இடத்துல உங்க தமிழ் தேசிய அரசியல் அதில் என்ன செய்யிருப்பீங்க? 4 பேரை கூப்பிட்டு இவங்க வராங்க சின்ன ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று செய்தாக்களுக்கு எதிராக குழம்பு டக்குன்னு சனம் குழம்பு வந்து
அப்போ இவங்க கொஞ்சம் பேர் சேர்ந்து அரசாங்கமே வெளியே வரணும்னு சொல்லி இதை கொடுத்த உடனே சனம் சேர்ந்து கத்தும். என்ன சொன்னால் முள்ளியாய்க்கால நிற்கல இவ்வளோ ஆக்ரோஷம் எவ்வளோ கோபத்தோட எவ்வளோ உணர்வோட நிற்பாங்க. அந்த இடத்துல உள்ள ஒரு சம்பவத்தை சும்மா தட்டி விட்டாலே பத்தும். அது என்ன நடக்கும்? இந்த நாளை பெரிய நியூஸாக போய் அரசாங்கத்தை ஓடோட கலைத்தாரெல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லி நியூஸ் போட்டு அப்போ அதில் பார்க்க அவங்க வராமையே விட்டாங்க. நீங்கள் அனுஷ்டிங்களா தாராளமாக இவ்வளோ காலம் அனுஷ்டிக்கிறதுக்கே தடை இருந்தது. இந்த முறை தாராளமா நீங்க உங்களை இறந்தவர்களை நினைவு கூர்ந்து நன்மையை பார்க்காம பார்த்துக்கிறதுக்கு இதான் பிரச்சனை. இப்படியான சில விஷயங்களை வந்து நாங்கள் இதை சொன்ன உடனே நீ துரோகி, தமிழ் தேசிய துரோகி, யாரா தமிழ் தேசிய துரோகி, டக்ளஸோட கூட்டு போட்ட நீங்கள் துரோகி எல்லாம் நான் துரோகி. கொஞ்ச நேரம் காய்ச்சிக்கிறேன் காடப்பாங்க இல்லையா? ஆனா இன்றைக்கு வரைக்கும் என்ன எங்கட நாட்டில யுத்தம் நடக்க இருந்தாங்க, இந்த கொரோனாவுக்குள்ளே விஞ்ஞான் இருந்தாங்க, இவ்வளவு கஷ்டத்துக்குள்ளே விஞ்ஞான் இருந்தாங்க. எல்லா கஷ்டத்தையும் எல்லா துன்பத்தையும் சாதாரணமாக இருந்த ஒரு சாதாரண குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தனுக்கு வந்து இப்போ கியூஆர் கூட இல்லை. எனக்கு கியூஆர்ல தான் இப்போ காசு சமத்தையும் இல்லை, கியூஆரும் இல்லை, ஒன்றுமே இல்லைன்றே எப்படி இருக்கும். அதை விட பிள்ளைகள் கியூஆர் இல்லாதவங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் 6000 ரூபா கொடுத்தாங்களே பிள்ளைகளுக்கு, அது கூட எனக்கு கிடைக்கல, இந்த பிள்ளைகள் கிடைக்கும். அப்போ இப்படி இதுதான் எல்லாருக்கும் கிடைக்காது, ஒரு சிலருக்கு தான் கிடைக்கும். அப்போ நாங்கள் அதில் சரி எனக்கு கிடைக்காட்டிலும் யாரோ ஒரு இலைக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி போட்டு மனநிறைவோட நாங்கள் போய் கொண்டு இப்படி நாங்கள் இருக்கிற எங்களுக்கு தான் நாங்கள் உங்களுக்கு போட்டு ஒரு முறை அனுப்பினாங்க. எங்களுக்கு தான் கதைக்க உரிமை இருக்கு, நாங்கள் தான் தமிழ் தேசிய உரிமை உள்ளாங்க பேசுறது. நீங்கள் உங்களோட பதவி ஆசைகளுக்காக போய் கண்டவனுடைய கையை கொடுத்து போட்டு கட்டி பிடிச்சி போட்டு ஒரு கதிரையை இருந்து போட்டு நாளைக்கு வந்து நாங்கள் சுபாஷ் ஏற்கனவே சொல்லியிருந்தார், யார் சித்தார்த்தன் யார் மற்றது பேரில் என்ன சட்டத்தரணி தலைமுடி வளர்த்தவர் என்ன பேர் வருது இல்லை, அவர் கொஞ்சம் பேர் வந்து சொல்லியிருந்தார். இவங்க எல்லாம் வந்து மைந்தாண்ட காலத்தில் சட்டத்தரணியா இருந்து சட்டத்தரணி இப்பவும் சட்டத்தரணியா இருக்கிற தலைமுடி வளர்த்து என்ன அந்த பேர் வருது இல்லை, அவர் வந்து சிவாஜி லிங்கத்தை எல்லாம் கூட்டமைப்பில் இருந்து திணிவரம் பள்ளியில போய் வந்தவரெல்லாம் சொல்லி சுவாசம் இன்றைக்கு அவங்க எல்லாரும் சேர்த்து தான் நீங்கள் அமைச்சிருக்கீங்களா ஆட்சி. சித்தார்த்தன்ல இருந்து முழு பேரும் நிற்கிற கஜேந்திர அந்த இடத்துல சுபாஷ் ஐயா இல்லை. அதே மாதிரி இங்கே பார்த்தா தமிழரசு கட்சியில பார்த்தா சுமந்திரன் சொல்லி சிவிகே சிவஞானம் போய் டாக்டர்ஸோட அங்கே அவர் ஸ்ரீதர் தியேட்டர்லேயே போய் கதை போட்டு எல்லாத்தையும் ஒப்பந்தங்கள் செய்து கொண்டு கட்டி பிடிச்சிக்கங்க. இப்போ ஸ்ரீதரன் சொல்லி கிடக்கு தனக்கு பற்றி தெரியாது ஒன்றுமா அந்த கட்சியில் என்னதுக்கு இருக்கிறீர் நீர். அப்போ இன்னொன்று நான் ஸ்ரீதரன் ஐயாவை போர்ட்ட வேணும் ஒரு விஷயம். என்னன்னா இந்த விஷயத்தை எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன், இதுக்கு நானும் உடனே என்று சொல்லாம ஓ தானும் இருக்கிறேன்னு சொல்லாம தனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன். மாகாண சபை இருக்குதானே, மாகாண சபை இப்போதைக்கு இல்லை. எங்களோட சனத்துக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு பழக்கமே வந்து மறக்கிறோம், பழச மறக்கிறோம். அப்போ இப்போ நடந்தது வந்து வார வருஷம் தான் மாகாண சபை தேர்தல் வரும். இப்படி வார வருஷம் 6 மாதங்களாக பிறகு தான் வரும். அப்போ அதுக்குள்ளே என்ன செய்வாங்க, அதுக்குள்ளே நிறைய சம்பவங்கள் வந்துருந்தானே. அப்போ இதை மறந்துடுவாங்க, யாருக்கு டக்ளஸோட ஒப்பந்தம் கூட தான் மறந்துடுவாங்க. அந்த நேரம் அவங்க திருப்பி வந்து என்னினமே என் சனமேண்டுவாங்க உத்தரா வீட்டுக்கு மேலே. நீங்க இதே மாதிரி மென்ஷன் பண்ணீங்க, எங்களுக்கு மறந்துடும் திருப்பி ஒரு டைமுக்கு வந்து அதான் நடக்குது. இல்லைன்னு சொன்னா உண்மையிலே எங்கட இவ்வளவு மாவீரர்கள்ட்ட தியாகத்தில் இருந்த கனவு என்ன, ஈழம் மேல வரணும், எங்கட மக்களுக்குன்ற ஒரு வாழ்க்கை, சமத்துவம் என்ற வாழ்க்கை, எங்களுக்குன்ற உரிமை என்ற ஒரு விஷயம் அது மீட்கப்படணும் என்றுதான் சொன்னோம். இன்றைக்கு அதை தாரன் வாங்க சேர்ந்து எல்லாரும் பயணிப்போம். நாங்கள் வந்து இனவாதம் பேசுவதே இல்லை, சிங்களவர் முஸ்லீம்கள் தமிழர்கள் என்ற வேதமே இல்லை, எல்லாரும் உண்டு, எல்லாரும் உண்டா நாங்கள் எங்கள் தேசத்தை கட்டி எழுப்போம் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுற நேரத்தில் நீங்கள் வர நாங்கள் வர என்று கேட்டாங்க. அவன் நான் ஜேவிபி தான் முள்ளிவாய்க்கால் யுத்தத்தை முடிச்சேன்னு சொல்லி ஒரு கதை சொல்றாங்க தானே. அதுக்கு என்ன ரீசன் என்று சொன்னா அவனுக்கு வந்து இலங்கை என்ற நாட்டை பிரிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, தமிழீழம்னு சொல்லியும் ஸ்ரீலங்கான்னு சொல்லி 2ஆ பிரிக்கிறது அவனுக்கு விருப்பம் இல்லை. இது எந்த நாடு, இதை பிரிக்கிறதுக்கு எந்த ஒரு பயங்கரவாத அமைப்புக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேங்கிறது அவன் இருந்தவங்க. அதே நேரம் அவன் இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராகவும் போராடினவன். எப்படி போராடினவன்னா இலங்கை அரசாங்கம் வந்து ஒரு பக்கத்தால் அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க, பணம் இதுகளை செய்து ஊழல்கள் மோசடிகள் மூலம் வளர்ந்து போகிறாங்க, சனம் பாவம், மக்கள் பாவம், நாடு அழியுது, நாடு சீரழியுதுன்னு சொல்லி அரசாங்கத்துக்கு எதிராக தான் அவங்க யுத்தம் தொடங்கினவங்க. அதனால் இந்தியாவி விடுதலை புலிகள் அழைக்க முதல் வந்து ஜேவிபி அழைக்கும். ஜேவிபிக்கு எதிராகத்தான் இந்திய ராணுவம் கொண்டு வரப்பட்டது முதல். அதே மாதிரி பயங்கரவாத தடை சட்டம் போட்டது ஜேவிபிக்காக தான். அப்போ அவங்க அந்த நேரமே விடுதலை புலிகள் மாதிரி ஒரு அமைப்பாக இருந்து அரசாங்கத்தை எதிர்த்து இருந்தாங்க. என்ன அவங்க சிங்களவர், நாங்கள் தமிழர், அவ்வளோதான் வித்தியாசம். நாங்கள் இன ரீதியாக நாங்கள் ஒடுக்குமுறையை ஒடுக்குமுறைக்கு எதிராக குரல் கொடுக்குறாங்க. அவங்க அந்த இனத்துக்குள்ளே இருந்து கொண்டு அரசியல் ரீதியாக அடக்கப்பட்டதுக்காக குரல் கொடுத்தாங்க. அவனுக்கு அவனுக்கு நாட்டில் ஆட்டு இருக்கு. அப்போ சேர்ந்து வான்னு சொல்லி கேட்க சேர்ந்து போகணுமே. சரி சேர்ந்து போகலன்னாலும் சரி ஓகே கையை கட்டி கொண்டு பார்ப்போம் என்ன செய்கிறார் பார்ப்போம்னு சொல்லி கொஞ்சம் விட்டு கூட்டிட்டாங்க.
டெவலப்மெண்ட் வருதுன்னு சொல்லி என்ன செய்யணும், ஒரு நாட்டுக்கு ஒரு பிரதேசத்துக்கு அபிவிருத்தி என்ன செய்யணும், அதை விடத்தான் ஆகணும். நீ என்ன வாரது அபிவிருத்தி, நான் தான் செய்வேணும்னு சொன்னேன். அது நடக்காது வாழ்க்கை. இதான் இந்த பாராளுமன்றத்தில் சொன்னார், ஏன்னா எங்களுக்கு தேவையில்லை உங்களோட பிச்சை, நீங்கள் பிடிஏ எடுத்து விடுங்க, எங்களோட உறவுகள் கொண்டு வருவார்கள், எங்களுடைய சகோதரர்கள் கொண்டு வருவார்கள் சொல்லி அர்ஜுனா ராமநாதன் கத்தினார். அதை கேட்டுட்டு இவற்றை பேங்க் அக்கௌண்ட் அடுத்த நாள் போடுறார். இவற்றை அக்கௌண்ட்டுக்கு வந்து குமியுது. இன்றைக்கு வரைக்கும் அவன் ஆக்கில் சொல்கிறாங்க எத்தனையோ கோடி வந்து ஆகி சேர்ந்தது இந்த எலெக்ஷன் டைமுக்கு. போன எலெக்ஷன் டைமுக்குள்ளே வந்து சேர்ந்தது. இன்றைக்கு வரைக்கும் ஏதாவது ஒரு லட்சத்துக்கா இல்லை ஒரு கோடிக்கா வந்து கணக்கு இருக்காது இல்லை, இது எந்தெந்த விஷயத்துக்கு பயன்படுத்தப்பட்டவன்னு சொல்லியிருக்கேன். ஒரு தேர்தலில் வந்து அந்த காசு செலவழிக்கப்பட்டோன்னு சொன்னால் அதுக்குரிய பலன் இருந்திருக்கும் இல்லையே. அது நோட்டுக்காரத்துக்கு விளங்குது இல்லையே. இது அதை விட தன் கார் திருத்துறதுக்கு 22 லட்சம் ரூபா வேணுமாம். அதுக்கு கதை ஒன்று சொல்கிறான் பாவி இங்கே பாராளுமன்றத்தின் வெளி கதிரேறன்னு வந்து. இதை நான் கேட்குறது இதுவும் ஒரு வகையில் நான் எடுக்கிற பிச்சைன்னு தான் நீங்கள் சொல்ல வேணும். எங்கள் தேசிய தலைவரும் ஒரு காலத்தில் வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் போட்ட பிச்சையால் தான் 26 நாடுகளை எதிர்த்து போராடினோம். கடவுளே எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அண்ணே எந்த நாடு இது, எனக்கு இருக்கிற உரிமை, இதுக்கு எந்த பங்களிப்பு. நான் இங்க இருந்தவன் என்ன செய்தான், சரீர ரீதியா அதுல உடன்பட்டான். வெளிநாட்டுல இருந்தவன் என்ன செய்தான், பண ரீதியா பொருளாதார ரீதியா ஒரு சப்போர்ட்டை கொடுத்தான். அவ்வளவுதான் நடந்தது. அதை வந்து பிச்சு பெரிய அவர் இவருக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் விபச்சாரம், பிச்சை, புணர்ச்சி, புனரமைப்புன்னு சொல்லி சந்திரசேகர் சொன்னாரு ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை சொன்னார். புணர்தல் என்று சொன்னா ஒரு ஆணும் பெண்ணும் உடற்பட தான் புணர்தல். அது ஐயா புனரமைப்புன்னு சொல்லிக்க நான் பாலத்தோட பிரச்சனைப்பட போறாரு. நான் கேட்கிறேன் இயல்பு புணர்ச்சி, சார்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்லி தமிழ்ல புணர்ச்சிகள் இருக்கு. கடல் சக அலை என்றா கடல் அலை என்று வரும். கடல் இல்லைன்னாவும் ஆனாவும் பிரிஞ்சு லானாவா மாறும். கடல் அலை என்று சேரும், சேர்ந்து வரும். அப்போ அது புணர்ச்சி, இயல்பு புணர்ச்சி. இல்லுமாவும் லானாவா மாறுறது இயல்பு புணர்ச்சி. அப்படி இருக்குதான் இருக்கு. கடற்கரை என்று சொல்லிக்கல இட்டனா வந்து சேரும். அது கடல் இட்டனாவா இல்லைன்னா இட்டனாவா மாறும். அதெல்லாம் புணர்ச்சி. அது எல்லாமே தமிழ்ல இருக்கிற புணர்ச்சி. உனக்கு இந்த தமிழ் புணர்ச்சி தெரியாதா? பாராளுமன்றத்தில் சொல்ற தமிழ் புணர்ச்சி எது? தமிழ் தமிழ் மேல தட்டுறவருக்கு தெரிஞ்ச தமிழே தெரியுமா புணர்ச்சி? அதுதான் ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு அதுதானே. முதல் மனுஷி பாராளுமன்றத்தில் சொல்லி தன்னை மனுஷி சிங்களம் யார் தெரியுமா? அந்த சிங்களம் சொன்ன ஆளை யார் அவரே சொல்லிக்கார். இன்னொரு வீடியோவில் வந்து நான் அந்த பாராளுமன்றத்தில் சிங்களம் என்ன மனுஷி சிங்களம் சொன்னது யாரே என்று சொன்னாலும் முதல் வைஃப் தமிழ் வைஃப் இருக்கிறா தானே. அவள் வந்து இவருடைய விலகின பிறகு ஹாஸ்பிட்டலில் தன்னோட இருந்த சிங்கள நர்ஸ், தன்னை மகனை பராமரிச்ச சிங்கள நர்ஸ். அவாவத்தான் தன்னை மனுஷி சிங்களம் சொல்றேன். டேய், லிவிங் டுகெதரா இருந்ததெல்லாம் வைஃபா? இல்ல, நாங்க லிவிங் டுகெதர்ன்றது என்ன, ஒண்டா வாழ்றது அவ்வளவுதான். ஒண்டா வாழ்றமே தவிர எங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சொன்னா லிவிங் டுகெதர் ஒண்டா இருக்கிறோம் அவ்வளவுதான். மற்றபடி எந்த இதுவும் இல்லை. நாங்கள் பிடிக்கல இல்லாத்தி போயிடும். இதுதான் லிவிங் டுகெதர். வைஃப்ன்றது நான் என்ன தெரியுமா, சட்ட ரீதியா எந்த எல்லாத்துலயுமே பங்கு இருக்கிறாள். எந்த குழந்தைக்கு தாயாகிறதுக்குரிய சகல ரைட்ஸும் இருக்கிற ஒரு ஆள் சொன்னா அது மனைவி. அதான் வைஃப். வைஃப் இஸ் சிங்கள என்று சொல்லிட்டு சொன்னா நீ டாக்டர் இவ்வளவுக்கு நான் படிச்ச டாக்டரடா. அப்ப அவங்களுக்கு என்னடா மாதிரி படிப்பறிவு இல்லை. அந்த சந்திரசேகர் ஐயாவை படிப்பறிவு இல்லாதவரா அந்த மனுஷன் சொல்றது எப்படி தெரியுமா? நாயிலும் கேவலமாக சமய பெரியோர்களை பேசின உமக்கு யாழ்ப்பாணத்தில் செருப்படிகளை கொடுத்து மக்கள்களை பாங்க சொல்றாரு. இங்க சொன்னார் தானே தெரியுமா? வேற கம்பபாரதி ஐயாவை சொன்னார் தெரியுமா? கௌசல்யாண்ட செம்பு கொண்டு வாங்க, நான் கௌசல்யாண்ட எடுத்து தரேன் குடியுங்கன்னு சொல்லி சொன்னார். கம்பபாரதின்ற அதனால ஒரு பெரிய ஒரு ஆதீனத்தின் ஒரு உரியாளன், ஒரு பெரிய சமய பெரியவர். அவரை வந்து நீ இப்படி இப்படியே தானே கதைக்கிறது ஒரு அரசியல்வாதி, ஒரு டாக்டர். அதே இருந்தாலும் பேசுது வரானது. இப்படி ஒரு நாயிலுங்க வேலமா ஒரு சமய பெரியவர் அங்கே இருக்கிற வடக்குல யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சமய பெரியவரை நீ கதைச்சனி யாழ்ப்பாணத்து மக்களை செருப்பால் அடிச்சு கலைப்பாரு. இப்படியான எல்லாம் பார்த்து இருக்கிற நாய்கள் போல இல்லை எங்கட யாழ்ப்பாண மக்களுக்கு. நான் சொல்லுவேன் பைத்தியம் விளையாட வேண்டாம் சொல்லுது. வட உண்மையில மலையகத்தில் வந்து சில சொல்லுகளுக்கு வந்து அந்த அவங்க சொல்லி அப்படி தான் சொல்லுவாங்க. நான் ஹாஸ்டல்ல இருக்கேங்கல்ல, ஒரு புறா ஒன்றுக்கு கண் ஒரு கண் இல்லை. அப்போ ஒரு படியன் சொல்றாட்டு இந்த புறாவுக்கு ஒரு புறாவுக்கு ஒரு பொண்ணு கண் ஒன்று பொட்டையா கிடக்குறாங்க. பொட்டையா கிடக்குறதுன்னா அவங்க கண்ணீர் இருந்து வந்த படியன் அந்த கண் ஒன்று இல்லைன்றது சொல்லுவாங்க. அப்போ ஒரு கண் பொட்டைன்னா மெட்ட கண் பொடியனான்னு சொல்லினேன். அதை வந்து நாங்கள் பகுதியா இதே மாதிரி அந்த ஜட்டி என்ற விஷயத்தை அவங்க சொல்ல ஜட்டி என்று சொல்லிட்டு இருந்தாங்க. தூக்கி பிடிச்சிட்டு விளையாடுற ஜட்டியை தங்களை ஜட்டியை தூக்கி பிடிச்சி சொல்லிக்கணும்.
அது என்ன சிவாஜி ஒரு இடத்துல சொன்ன மாதிரி என்ன சிறந்த ஆட்சி வளமான நாடு அழகான தேசம் சிறந்த ஆட்சி பாவம் மக்கள்னு சொன்ன மாதிரி என்ன இல்லைன்னு எங்கட நாட்டில் எல்லாம் இருந்தும் இந்த நாடு இப்படி ஏழ்மையில வெளியில் இருக்குதுன்னு சொன்னா என்ன காரணம்? இதை கொண்டு வந்தவங்கள்ட்ட இருந்து மீட்டை திருப்பி கொண்டு வந்து நாட்டை திருப்ப ஒரு இதில் கொண்டு வந்து ஸ்திரப்படுத்துவோம்னு சொல்லி ஒரு விரும்புறான்னு சொன்னா எனக்குள்ளே வந்த உணர்வு இருந்தால் அவனோட தான் நான் செய்வேன். அதை விட்டுட்டு அவனை எதிர்க்க கூடாது. அவனை எதிர்க்கலன்னு சொன்னா எனக்கு நாட்டை பற்றி இல்லை. எந்த நாடு எந்த மண் இது. நான் ஈழம் என்று சொல்றது இதுதான். நான் காலேஜ் நடக்கிற ஒவ்வொரு இடமும் என்ன ஈழம். அப்ப இந்த ஈழத்தை நான் இங்க காலை மிதிச்சு கொண்டு இருக்கணும் கனவு காண்றேன். ஈழம் வேற எங்க கண்ணு நான் என்ன கணக்கு எங்கட நான் உங்களை சந்திக்க வந்து நாங்க வேற ஏதோ நேற்று சொன்ன மாதிரி நாங்கள் என்ன பக்கத்து வீட்டுல சண்டை நடந்தா பக்கத்து வீட்டுல சண்டை நடந்தா பாக்குறவங்க ஏதோ இன்னொரு சொன்னீங்க ஏதோ யாருக்கும் நேற்று நான் தம்பி போட்டு காட்டினேன். ஊருக்குள்ள பிரச்சனை யாருக்கும் ஊர் இரண்டு வட்டா கூத்தாடி கொண்டாட்டம். அது என்னதுக்கு அப்படி சொல்றவங்க தெரியுமா? இப்ப கோயில் திருவிழா வந்து வரதானே, கோயில் திருவிழான்னு எல்லா ஊரும் ஒன்றா சேர்ந்து ஒரு திருவிழா செய்வாங்க. அப்ப கூத்தாடியை பிடிப்பாங்க. என்னதுக்கு? இந்த திருவிழாவில் வந்து ஆடல் பாடல் நிகழ்ச்சி செய்யறதுக்கு கூத்தாடியை பிடிப்பாங்க. அவனு வந்து கல்யாண நிகழ்ச்சி எல்லாம் செய்துட்டு காசை வாங்கிட்டு போவாங்க. இப்ப ஊருக்குள்ள சண்டை ரெண்டா பிரிஞ்சிட்டு 2 திருவிழா கூத்தாடி கொண்டாடவே தெரியும். 2 திருவிழாக்கள் ஊர் 2 வட்டா கூத்தாடி கொண்டாட்டம் அங்க இருக்க பார்த்து போட்டு சிரிச்சோடு கூப்பிட பக்கத்து பாருங்க. அப்ப இதான் விஷயம். அவ உண்மையான யதார்த்தம் தான். நாங்கள் ஒவ்வொரு விஷயம் இருக்குதானே. இப்ப இன்னைக்கு ஒரு விஷயத்துல சேர்ந்து நின்றீங்க, இந்த வர்த்தமானி ரத்து செய்யறதுக்கு சேர்ந்து நின்றீங்க. அடுத்த கட்டம் தெல்லிப்பள ஹாஸ்பிட்டல்ல அஜயகுமார் பொன்னம்பலத்துக்கு ஒரு கருத்து, அர்ச்சனா ராமநாதனுக்கு ஒரு கருத்து. அந்த தெல்லிப்பள ஹாஸ்பிட்டல் விஷயத்துல என்ன கேன்சர் ஹாஸ்பிட்டல்ல தேசிய ஹாஸ்பிட்டலோட சேர்க்க சொல்லி தேசிய அரசுக்குள்ள ஒன்ற சொல்லி கயந்திரமார் சொல்றார், இவர் சொல்றாரு அப்படி கொண்டு போனார். ஆதார வைத்தியசாலையோட இருக்கட்டும் இஞ்சி வச்சிருக்கட்டும் இருக்குன்னா அதுக்குள்ள கொண்டு போனா டிரெக்டா அந்த கொடுக்கல் வாங்கல் கணக்குகள் எல்லாமே அரசாங்கத்தோட வந்துடும். அதுக்குள்ள கொண்டு போனா அதால எங்களுக்கு பிரியோசனம் இல்லை, இது இங்கே இருக்கட்டும். அதோட தான் அதை கதைச்சிருப்பேன் தானே இவரை எங்க கதைப்பாருன்னா என்ன பேர் தான் டாக்டராம், அதனால தான் கதைச்சிருப்பாராம், என் கயந்திரமார் அவசரப்பட்டவர் அப்படி இப்படி சொல்லி கத்துறாரு. அப்ப டிசிசி மீட்டிங்ல வந்து நீ கத்துற எல்லாத்துக்கும் அவங்களுக்கு தானே இருக்கிறாங்க. எத்தனை வருஷமா டிசிசி மீட்டிங்ல இருக்கிறாங்க. நீ கத்தைக்குள்ள நீ முடிவு கொண்டு இருக்கலாம் தானே. எனக்கு இது புதுசு, நான் இப்போ அவங்கள்ட்ட இருக்கிறாங்க ஏற்கனவே அனுபவம் உள்ளவங்க அவங்க கதைகள் அவங்களோட டிஸ்கஸ் பண்ணி நீ கதைச்சிக்கலாம் தானே. அந்த இடத்துல நீ பேசாம இருக்க மாட்டேன். பாராளுமன்றத்தில் போய் ஈனமானம் அது இதன் கத்தைக்குள்ள அங்கே அதை தான் சொல்லி அவ்வளோ பேர் தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க உள்ள மித்திரோடு. அதை நீ பார்க்க இல்லை கத்துற. ஹாஸ்பிட்டலில் வந்தோன்னா நான் டாக்டர் நான் தான் கதை கொண்டு வந்துடுறேன். நீ எல்லாத்துக்கும் மூவ் பண்ணல, இதுலேயும் வந்து நீ தான் கதை கொண்டு வந்துடுறா. சும்மா அரசாங்கத்துக்குள்ள கொண்டு வாங்கன்றத அரசாங்கத்தோட இணைச்சா பாரிய அளவிலான அபிவிருத்திகள் டெவலப்மெண்ட் எல்லாம் பெருமென்று சொல்லி அர்ச்சனா ராமநாதன் சொல்றேன். அப்போ அந்த விஷயத்த நீ சொல்லிக்குள்ள தேசிய அரசாங்கத்தோட இணைக்க சொல்லி கலைஞர் சொல்றதுல என்ன விலை இருக்கு? ரெண்டும் ஒரே விஷயம் தானே. நீ சொல்ற அதே விஷயத்தான் அவர் பூவன்னு சொல்லலாம், புஷ்பம்னு சொல்லலாம் மாதிரி அவர் அதைத்தான் சொன்னார். அவர் அதை ஏற்றுக்கொள்ளாதான் தான் சொன்னதானே ஏற்றுக்கொள்ளும். அதுக்குள்ள தெளிப்பல ஹாஸ்பிட்டலில் ஒரு ஊழல் பிரச்சனை உண்டு கொண்டு வச்சிருக்காரு. ஒரு பேஷண்ட் ஒன்று முஸ்லீம் பேஷண்ட் வளைஞ்சு வந்து பார்க்காம டாக்டர்ஸ் பார்க்கல சொல்லி அந்த கேஸ் உண்டு. கோர்ட்லேயே கேஸில் கோர்ட்ல இருக்கு கேஸ். ஸோ அந்த பிரச்சனையை மந்திப்படுத்தி வச்சிருக்காரு. அதோட 2-3 டாக்டர்ஸ் வேறு இவர்கிட்ட எதிர்பார்த்தது என்ன உள்ளக்க உணர்ந்து ஊழல் ஒழிப்பு, அநீதிக்கு எதிரான குரல். உனக்கு தந்த வேறையாக தான் அநீதிக்கு எதிரான குரல். எங்கே அநீதி நடக்கும் அங்கே நீ குரல் கொடு. அதுக்கு தான் உண்மை கொண்டு நீ வந்து தலைவரை பற்றி கதைக்கோ தேசியத்தை தமிழ் தேசியத்தை பற்றி கதைக்க ஒன்று கூப்பிட இல்லை. ஏன்னா அதுக்குரிய ஆளும் இல்லை, நீ அதுக்குரிய ஆளுமையும் இல்லை, நீ அதுக்குரிய அரசு அறிவியலும் அறிவும் இல்லை. உனக்கு நாங்கள் எதிர்பார்த்தது என்ன? ஒரு அநீதிக்கு எதிரான குரல். நீ படிச்ச ஒரு டாக்டர். அப்போ இதுகளுக்கு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு என்ன தவறுகள் நடக்கும், என்னென்ன மாதிரியான ஊழல்கள் நடக்குது, இதெல்லாம் கண்டுபிடி. அதுக்கு தான் அவன் ஓட் போட்டாங்க. நீ அதை செய்யறியா? இல்லையே. இந்த சேர்ந்து நின்றவங்க யார் நிற்கிறாங்க? இவரோட காசு கொடுத்தவங்களே கடைசி தேர்தலுக்கு முதல் நாள் இரவு நேரலையில் வந்து அங்கே இருக்கிறாங்க. 6 லட்சம் முதல் போட்டு நாங்கள் கிரவுண்ட் துப்பு அதைத்தானே வேணும். இந்த வழக்கு கெடுக்க சொன்னீங்க. அது வழக்கு கெடுத்த அப்புறம் திருப்பி இன்னொரு 6 லட்சம் போட்டு நாங்கள் வந்துருக்கிறோம். நீ சிரிச்சவனு மழைப்படுறார். மழை போட்டு சொல்றாரு, எனக்கு உங்களை எல்லாரையும் முதலே தெரியும், நீங்கள் துரோகிகள் தெரியும், தெரிஞ்சவண்டும் நான் உங்களை விட்டு நான் என்ன சொன்னா இவ்வளவு தூரம் பாவம் பாப்பமுட்டாக்க ஆகிட்டேன். இதான் கதையா இது? அதே மாதிரி தான் அந்த ஆளை சொன்னார். யாரு சாவஜி சந்தைக்குள்ள இருக்கும் சதி செய்யாண்டு அந்த ஆளை வந்து கடைசியா சொன்னார் பித்தளை துப்பி இதன்ற வராமல் சொல்லி கடைசி சொல்லிவிட்டு அந்த தலைவர் கஞ்சா பாவிக்கிறவங்களுக்கு தான் சொன்னார். சதி சொன்னதாம். அப்படி அதால தானாம் அதை கேட்டுக்கொண்டு கூட தான் கொண்டு திரிஞ்சவராம் பேருந்து இப்படி போய் அவர் எதிராக போயிட்டாரு. இனி நான் அவரை உள்ள எடுக்க மாட்டேன்னு சொல்லி
அப்படி ஒரு வார்த்தையை சொன்னா நீ அந்த நேரமே உண்மையில அந்த உனக்கு அந்த உணர்வு இருந்திருந்தா அப்படி ஒரு வார்த்தையை சரி செய்ய சொல்லியிருந்தா நீ அந்த உடனே அந்த நேரமே கார்ல இறங்கு போயிட்டு வா, சந்தோஷம் ராசா போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிடு. உணர்வு இருந்திருந்தா நீ அதை தான் செய்திருப்ப. அந்த நேரம் கார்ல கொண்டு வராய் நான் உன்னிட்ட இருந்தால் தெரிஞ்சு போன பிறகு இவர் எப்படி சொன்னவர்ன்றது அது போய் இவனுக்கு தானே அந்த உணர்வு இல்லாமல் எப்படியான சிந்தனை இல்லாமல் இருக்கிறது அர்ஜுனாவுக்கு தான். அதை வந்து மெட்டாக்களை ஓட்டு போகிறான். அந்த ஆள் வந்து கஷ்டப்பட்ட மனுஷனா மழை காலத்துல தூவனம் எத்து மாமா இருக்கிற இடத்துல அவருக்கு ஒரு கடையை போட்டு கொடுங்க, வீட்டை கட்டி கொடுக்கணும்னு சொல்றாரு. இப்ப இவரை விட்டு அவர் அந்த போனா இவருக்கு எதிராக மாறினது பிறகு ஒரு இந்த என்ன சொல்றாங்க இந்த ஒரு விஷயத்த கெட்ட உண்டை நல்லதா சொல்ற மாதிரி அந்த சொல்லுவாங்க இடக்கரடக்கல்ன்ற ஒரு மாதிரி அது மாதிரி இன்னொன்று இருக்குது. அது ஒரு பேருன்ற ஒரு தமிழ்ல அதாவது வந்து இகழுமால் புகழுமால் போல இகழுவர் ஒரு போட்டி சொல்ற மாதிரியே அவர் கேவலப்படுத்த அந்த சொல்லுவாங்க என்ன நாடகம் என்றால் இதுவல்லோ நாடகம், இது போல் நாடகத்தை நான் இதுவரை பார்த்தது இல்லைன்னு சொன்னா அதுக்குள்ள இன்னும் ஒன்று இருக்குது. என்ன என்னடா நாடகம், இப்படி ஒரு நாடகத்தை நான் ஒரு காலம் பார்க்கல, இனிமேலும் பார்க்க கூடாது என்றதும் இருக்கு. அதுக்குள்ள போலமா போல இகழ்றது. அது மாதிரி தான் நீங்க சொன்னது. அந்த அளவு கொண்டு அந்த கஷ்டப்பட்ட மனுஷன் வீடு காட்டி கொடுங்க, கடை போட்டு கொடுங்கன்னு சொல்லி எப்போ சொல்ற உன்னோட்டு போனா நீ எப்போ சொல்லியிருக்கணும் அதை உன்னோட நிக்க நீ அதை சொல்லியிருக்கணும். உனக்கு அந்த காசுல இருந்தாலும் போட்டு கொடுத்துருக்கணும். உனக்கு ஒரு உண்மையில அந்த அக்கறை இருந்தா நீ அதை செய்திருக்கணும். அப்ப அதை விட்டுட்டு வேலையாளன் உடனே இந்த பக்கம் நீங்கள் அடிக்கலாம்னு பார்த்தா இப்படிலாம். நேற்று ஒரு ஆள் எடுத்து கிருஷ்ணாண்ட பிரச்சனைக்கு என்னோட வந்தார். நாங்கிட்ட நான் வந்த பிரச்சனை என்ன, உங்களுக்கு காசு கொள்ளை அடிச்சு வந்தானே, உங்கள்ட்ட இருக்கா ஆதாரம் இருக்கா? ரைட், ஆதாரம் இருந்தா எனக்கு அனுப்புவோம், நானே ஒரு வீடியோ. சரியா? ரெண்டாவது அவன் வந்து சந்திக்கிற ஆக்களோட கேவலமாக கதைக்கிறான் இதன்றான்னு சொல்லி சொன்னீங்களே, ரைட், உங்களுக்கு அதுக்கு அது பிரச்சனையா இருக்கு தானே, அதுக்கு தான் வழக்கு போட்டுருக்கு தானே, வழக்கு போய் கொண்டிருக்கு. அப்போ வழக்கு தீர்வு தான் தானே, அது வரைக்கும் நாங்கள் அதை பற்றி கதைக்க வைக்கப்பட்டார். சரி, இதுக்கு மேலே உங்களை புத்தி முடியுதுன்னு சொல்லி நீங்கள் அவனை இழிவுபடுத்தணுன்றதுக்காக இந்த சாதியை பாகுபாடு, இவன் இந்த ஜாதி அவன் அந்த ஜாதி இவன் இப்படி வந்தவன் என்றது வந்து அந்த பொறாமையினுடைய உச்சம். இப்போ நீங்கள் இந்த பொறாமையின் உச்சத்தின் விதம் இந்த சாதிய பாகுபாடுகளை இதுகளை கொண்டு தெளிப்பீங்கன்னு நாங்கள் இங்கே எத்தனையோ காலகட்டமான நசுக்கப்பட்டு மேட்டுக்குடி அரசியலுக்குள்ளால எவ்வளவோ தாக்கங்களுக்குள்ளால மேல வந்து எங்களோட சமுதாயத்தை எவ்வளோ எங்களோட படியங்கள் எல்லாத்தையும் படிங்கூடான்னு சொல்லி எவ்வளோ கொண்டு வந்து மினதுக்காக நாங்களும் நிமிந்திருக்கோம் பண்ணுறது. தேச வளமை சட்டத்துக்குள்ள எவ்வளோ பாதிப்பை தாழ்த்தப்பட்ட இனங்கள், தாழ்ந்த இனங்கள் இல்லை தாழ்த்தப்பட்ட இனங்கள், தாழ்த்தப்பட்ட வகுப்பினர்கள் வந்து அனுபவிக்கும். அதுகளுக்குள்ள அந்த மீண்டும் நாங்கள் கொஞ்சம் டெவலப் ஆகி வர நேரத்தில் நீங்கள் திருப்பி ஒரு சமூக வலைத்தளத்தில் வந்து அந்த சொல்லுகளை சொல்லி திருப்பி குத்துவீங்கன்னு சொன்னால் அதை நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் சொம்புகள் இல்லை. சரியா? எங்களோட மூதாதையர்கள் கமக்கட்டுகளை துண்டா வச்சு கொண்டு கையை கட்டி கொண்டு ஓமையா சொல்லுங்க மாதிரி நாங்கள் இப்போ நினைச்சிங்கன்னு சொன்னால் காதை பற்றி தான் அடிப்போம். ஓமை இல்லை, அதுதான் பிரச்சனை. அப்போ நான் தெளிவாக சொல்லிக்கிறேன், நீங்கள் இப்படியான சாதிய விதிகளை கொண்டு வந்து ஒரு இழிவுபடுத்துறதோ இல்லை ஒரு குழந்தை பிள்ளைக்கு மடியில் வச்சிருக்கிறத கவலைப்படுத்துறீங்க. எங்களோட இனம் எவ்வளோ இதான வெளிநாட்டில் எத்தனை உறவுகள் இருக்காங்க. நீங்கள் வந்து நிற்கிறீங்க அங்கே சொல்லி நான் வந்து கதைக்கிறேன். எங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வரோம். புலம்பெயர் நாட்டுக்கு இருக்கிறவங்களுக்கு எங்களுக்கு எவ்வளோ உறவுகள் இருக்குது. கண்டவுடன் எல்லாத்துக்கும் அக்கா மேர அண்டி மேரன்னு சொல்லி ஒரு குற்றமாக கொடுக்கணும். அக்கான்ற உறவு என்ன உறவுன்னு, அக்காண்டு சொன்னா அம்மா மாதிரி உறவு, அக்காண்டு சொன்னா அது அக்காவாம். அதான் அப்ப நீங்கள் இப்படியானது எல்லாத்தையும் கொண்டு வரீங்க. அது கேவலமான வேலை. அண்ணன் சமூக வலைதளம்ன்றது அண்ணன் உலக நாடுகள் எல்லாமே பார்த்துட்டு இருக்கு. நான் இந்த கதைக்கிறத வந்து தன்னை மொழியில டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கறதுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. அவன் பார்ப்பான் தமிழரை பற்றி தேடைகளை, தமிழர் என்ன சொல்றாங்க தங்களை பற்றின்ற தேடைகளை கிருஷ்ணா வச்சு கிழிச்சு கொண்டிருக்கிறாங்க. இதே எதிர்பார்க்குறாங்க. இதான் எங்களோட வாழ்வியல், இதான் எங்களோட மாற்றம். அப்போ இந்த டைமில் கொடுக்கத்தானே நீ உனக்கு அவனோட காசு பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் கொடுத்தவனும் வேண்டவனும் நீங்கள் காசு கொடுங்க தட்ட அப்படிங்க. அது வேறு, இதுக்குள்ள நான் தரணும். ரெண்டாவது அவன் அவதூறு செய்தவனா அதுக்கும் வழக்கு கிடக்கு, வழக்கு நீதிமன்றம் பார்த்து அதையும் கதைக்குது. அது என்னத்துக்கு சாதியை கொண்டு வாருங்கள். இந்த சாதி என்னத்துக்கு வந்தது உங்களுக்கு? கீழ் ஜாதி மேல் ஜாதி என்னத்துக்கு வந்தது? நேற்று ஒரு கேட்கல தெளிவாக கேட்டேன். வேறு வித்யாவை ரேப் பண்ணி கொலை செய்தவன் சுரேஷ்குமார் என்ன சாதி? அவர் மட்டும் கூட சாதி இல்லை. அதனால இப்போ சாதியில் என்ன கிடையாது? தமிழின துரோகிகளா இருக்கிற எத்தனையோ பேர் வந்து என்ன சாதியாது? அதுக்குள்ள என்ன இருக்கு? சாதிக்குள்ள என்ன இருக்கு? ஒரு ஹாஸ்பிட்டல்ல ரத்தம் தேவை வேண்டும் கிடக்கல என்ன சாதி முஸ்லீம் அப்ப அதெல்லாம் உண்மையில சமுதாயத்துல நாங்கள் எதை கதைக்க கூடாது நினைக்கிறோமோ அந்த விஷயங்களே பெரிய உதாரணமா நீங்க கொண்டு வந்தா பார்த்து கொண்டு எதிர்பார்க்க கூடாது. இதுக்கு என்ன இது என்ன காரணம் சொன்னா இதுல இந்த காசு கொடுத்தவங்க கேட்க மாட்டான். என்ன காரணம் காசு கொடுத்துட்டான் அவன் அதங்க கொடுப்பட்டு தான் பேசுவாங்க. ஏன்னா என்னோட கதை எத்தனை சொல்றாங்க 32,000 கொடுத்ததுல 2,000 கூட எடுக்கல 32,000 கொண்டு கொடுத்துட்டு வீடியோ போட்டவங்க தானேச்சா 30,000 தான் கொடுப்பான்னு சொல்லி அவன் 32,000 கொடுத்துருக்கானா சொல்லி அந்த சொல்லுது. கிருஷ்ணா கொடுத்தான்னு சொல்லி சொல்லுது. சரியா?
நீ வந்து சொல்கிறான்னு தான் கொடுத்த காசே அதை கொடுக்க இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு ஆதாரம் இருந்தால் கூட ரெண்டா ஆதாரம் காட்ட இல்லாத வேணா உண்டியலை போடுறோம். உண்டியலை போட்டாலும் ஸ்லிப்ஸ் இருக்கா இல்லையா? உண்டியல் எடுக்கலாம், உண்டியலில் ஸ்லிப்ஸ் எடுக்க இல்லாதான் அதான் இதாமட்டு இருக்கான். அது வந்து என்ன அங்கே வந்து அரசாங்க காசில் இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை வெளியில் செய்ய இயலாது. டேக்ஸில் ஒரு பிரச்சனை இருக்குது, அது அரசாங்கத்துக்கு நிறைய அதை செய்ய இயலாது. எங்கே காசு அனுப்புறேன்டைக்குள்ள அங்கே கேள்வி வரும் முறைக்கு அதுக்காக சில விஷயங்களை ரகசியமாக செய்கிறது வேறு. அதுக்கும் வந்து இவரோட வாட்ஸ்அப்பில் ஷட் பண்ணினது அது இருக்கும் தானே. இவர் காசு போட்டது கொண்டு இருக்கும், தம்பி இவ்வளோ காசு போட்டுருக்குன்னு சொல்லி மெசேஜ் போட்டுருக்காரு, அவர் காசு கிடைச்சிட்டு போட்டுருக்காரு. ஏதாவது ஒன்று இருக்கும் தானே. இல்ல கெஸ் பண்ணி இல்ல அர்ஜுனா மாதிரி தன் பேங்க் அக்கௌண்ட் அவன் பப்ளிக்ல இல்லாம போட்டுறாரு இல்ல, நீ கதைச்சு தானே அவன் அக்கௌண்ட் நம்பர் வேணும் அதுக்கு தானே அனுப்பி இல்லைன்னு சொன்னா அவன் பேருக்கு தான் அவன் முழு பேர் டீட்டெயில்ஸ் கேட்டு தானே உண்டியல ஒரு நாள் போட்டுப்பேன். இப்படி நிறைய விஷயங்கள் கிடக்கு. இப்போ இதுகளை விட்டுட்டு மற்றது அந்த உண்டியாவுக்கு இன்னும் ஏதோ ஒரு கதை எழுதுங்க. ஓ, கணவனுக்கு தெரியாம மனசியை அனுப்புறதா, மனசிக்கு தெரியாம புருஷனை அனுப்புறதா காசு. நான் திருப்பி உடனே கேட்டேன், வேற புருஷனுக்கு தெரியாம கொஞ்சாவது காசு அனுப்புதுன்னு சொன்னா அதுல மீனிங் என்ன, அதுல அர்த்தம் என்ன சொல்லுவாங்க அவங்க. இப்ப நானும் இந்த வைஃபும் இருக்கிறோம், எனக்கு தெரியாம இந்த வைஃப் வந்து ஒரு படி எனக்கு காசு அனுப்புறாருன்றா அதுல அர்த்தம் என்ன? நான் இந்த வைஃபுக்கு தெரியாம ஒரு படி எனக்கு காசு அனுப்பணும்னா அதுல அர்த்தம் என்ன? அங்கே சம்திங் ப்ராப்ளம் இருக்கா? இல்லை ஒற்றுமை இல்லை. உதவி செய்ய தானே நீ காசு அனுப்புற, உதவி செய்ய காசு அனுப்புறதா மனசுக்கு தெரியாம நீ என்ன அனுப்பணும், உனக்கு தெரியாம மனசு அனுப்பணும். ஸோ அதுக்குள்ள வேற ஏதோ ஒன்று இருக்கு. அதுக்கு உதாரணங்களும் இருக்கு. என்ன சொன்னா நிறைய சம்பவங்கள் நடந்தது. நிறைய பேர் காசு அனுப்பினது மட்டும் இல்லை, கிருஷ்ணாகண்ட் இல்லை, வேற சில யூடியூபர்ஸுக்கும் காசு அனுப்பி போட்டு பர்சனலாக அவங்களோட கதைச்சு புருஷனுக்கே தெரியாம வெக்கேஷனை போட்டு ஸ்ரீலங்காவில் வந்து ரூம் போட்டு பிரச்சனையாகி பெரிய டிவோர்ஸ் கேஸ்களுக்கு வந்து நிற்கிற ஆட்டங்கள் அங்கே நடந்திருக்கு. அதுதான் உண்மை. அதுக்காக சும்மா சாட்டக்கூடாது. இல்லை, நேற்று ஒரு ஆள் எடுத்து நடந்துச்சு. தண்ட குடும்பத்துக்கே 3 தங்கட சொந்தத்துக்குள்ளே 3 பேர் வந்து கொழும்பிலே இருக்கணுமா, நல்ல டெவலப்பாக இருக்கணுமா, புருஷனும் வேலை இல்லாம், பஞ்சாதியும் வேலை இல்லையாம். அப்போ என்னென்ன காசு வருதா இருக்கு. அப்போ நாங்கள் என்னென்னு உங்களோட சொந்தக்கார தான் சொல்லுங்க சொல்ல தங்கட அம்மா சொன்னவாம் அவைக்கு வந்து வேறு வழியில் காசு வருது. என்னென்னு சொன்னால் புருஷன் வந்து அது வைஃபை வந்து ஃப்ரீடமாக விட்டுருக்கு, அதால் வெளிநாட்டிலேருந்து காசு அனுப்பினோம். நான் கூட அவங்க திரும்பி சொன்னேன், இப்படி ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லாதீங்க. உங்களோட சொந்தக்காரர்னு சொல்கிறீங்க, சொல்லி போட்டு இப்படி சொல்லாதீங்க, கூடாதாக்கா, அப்படி கதைக்காதுங்க. அதை விட முதலாவது உங்களோட அம்மாவில் தான் பிள்ளை. என்ன காரணம்டா, நான் கேட்டு நான் அந்த குடும்பத்துக்கு வெளிநாடு ஆக்கள் இருக்கணும்னு சொல்ல, வெளிநாட்டில் ஒரு தரம் இல்லை, வெளிநாட்டுக்காரர் ஒரு தரம் இல்லை, வைக்க உதவி ஆகல் இல்லை. இவை இப்படியான வழியில் தான் வெளிநாட்டில் ஆக்கள் தொடர்பு மற்றபடி வைக்க சொந்தக்காரர் இல்லை. அப்போ நான் சொன்ன உங்களோட அம்மா இல்லாமல் பிள்ளை. என்ன காரணம்னா, நீங்கள் மகள் வெளிநாட்டில் இருக்கிறீங்க, உங்களோட அம்மாவுக்கு நீங்கள் காசு அனுப்புறீங்க, அவங்களுக்கு வெளிநாட்டில் ஒரு தரம் இல்லை. அவங்க கொஞ்சம் ஏதோ முன்னேறி மேலே வந்த உடனே இப்போ உங்களை என்னன்றா மேலே வந்தவங்களுக்கு உங்கள்கிட்ட என்னென்ன காசு வந்தது, அப்போ இவே வேறு ஏதோ செய்யணும் ரெண்டு தனக்குள்ள கிரியேட் பண்ணி போட்டு அது உங்களோட கதை கேட்கல. உங்களுக்கு கூட அம்மா சொல்லியிருக்கான், அது வேறு மாதிரி நடக்குது, உனக்கு தெரியாது, அது எப்படி இப்படி சொல்லி அவசியமாக சொல்லியிருக்கான். நீ அதை படமாக கிரியேட் பண்ணி கொண்டு வந்துச்சு பொதுவில் சொல்ல வர இந்த கொடுத்த நல்ல பேசணும். இப்படி கதைக்காங்க, இப்படி காய்ச்சி பழகாங்க கூடாதாக்கா, அப்படி ஒரு தடவை பற்றி இப்படி கதைக்க கூடாதுன்னு சொல்லி நேரடியாக சொல்லி விடணும். அது பிறகு சரண்டர் ஆகிட்டேன். அது பிறகு அறிவு வந்தேன். நான் சொன்ன பிறகு அவங்களுக்கு இதுக்குள்ள பிரச்சனை இருக்கு. சமூக பொருள்ன்றது எல்லா இடமும் இருக்குதானாங்க, எந்த இனத்துக்குள்ள இல்லை. வெள்ளக்காரனுக்குள்ளேயும் இருக்குதான், நீக்கிறவர்களையும் இருக்குதான், சிங்களவனுக்குள்ளேயும் இருக்குது, தமிழ் முஸ்லீம் எல்லாத்துக்குமே இருக்குதான். அதே அகாஜம் இருக்க போகிறோம் நாங்கள். அதுக்கு அடுத்த கட்டம் என்ன செய்யலாம், முன்னேற்றத்தை யோசிக்கும். நல்ல விஷயங்கள் எவ்வளவு இருக்கு. நாங்கள் அடுத்த தலைமுறை கடத்துறதுக்கு இன்றைக்கு எங்களோட வரலாற்றுக்கு மகாவம்ச வரலாற்றுக்கு முற்பட்ட இலங்கை இந்த வரலாறு எதுவுமே வந்து பாடப்புத்தகங்கள்ல இல்லை. அப்போ நாங்கள் என்ன செய்வோம், அந்த வரலாறுகளை தேடியோம். அந்த வரலாறுகளை அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்கணும். இப்படி இப்படி எல்லாம் இருந்தது, இப்படி இப்படி தான் எங்களோட வாழ்க்கை இருந்தது தெரியும். நாளைக்கு அவன் சொல்றதை தானே எங்கட அடுத்த தலைமுறை இதான் வரலாறு. என்னன்னு சொன்னா, நான் இந்த தலைமுறைக்கு இந்த வரலாறு சொல்ல இல்லையா, யாரோ ஒருவன் கதையை கிரியேட் பண்ணி கொடுக்குறதுதான் இந்த வரலாறா மாறும். அப்ப நான் இந்த வரலாறை இந்த தலைமுறையை கொடுக்காம இதெல்லாம் காய்ச்சிட்டு போன நாளைக்கு என்ன நடக்குது, அதை தானே இந்த தலைமுறை அடுத்த காய்ச்சிட்டு கேட்டா மானத்தமிழன் வீரத்தமிழன் எங்க கிடக்காது. மானவங்க கிடக்கு, வீரமங்க கிடக்கு. ஒரு காலத்துல சங்க காலத்துல காதல் வீரம்ன்றது ரெண்டும் மிகப்பெரிய ஒழுக்கங்கள். அகத்துல காதல், புறத்துல வீரம்னு சொல்லி பேர் போன வரலாறு தான் நம்மள்கிட்ட வரலாறு. இன்னைக்கு காதல் அகத்தில காதல், புறத்தில வீரம் அப்படின்னு. அகத்தில காதல் அதாவது உள்ள வாழ்க்கையில வந்து காதல், அன்பு, பாசம், கருணை, இரக்கம், விஷய நேசம், கூட்டுறவு, ஐக்கியம், ஒரு ஆளு கொண்டு சொன்னா துடிக்கிற அந்த காக்கை குருவி மாதிரியான வாழ்க்கை முறை, அதை வந்து காதல்னு சொல்லுவாங்க. வீரம்னு சொன்னா போர் சார்ந்தது எல்லாமே. எதிர்த்தொருதன் வர்றான்னு சொன்னா அது ஆணா இருந்தாலும் பெண்ணா புளிய சுழால் அடிச்சு கலைச்ச வரலாறுகளும் இருக்கு பொம்பளை. அப்படியான வரலாறு இருக்கு. அதை விட புள்ளை ஊருக்கு போயிட்டான்னு போர்க்களத்தில் செத்துட்டான்னு சொல்லிங்களா, தாய் போய் பாப்பா அங்கே வந்து நெஞ்சில் அம்பு குத்தி இருந்தால் தூக்கி கொண்டு வந்து அவனுக்கு இதுகளெல்லாம் செய்து
இறுதி கிரியைகள் செய்கிறது. முதுகில குத்தப்பட்டிருக்குன்னு சொன்னால் போர்க்களத்திலே விட்டுட்டு வர்றது கழுகுகள் பிறந்தகள் சாப்பிட்டு ஓடைக்குள்ள முதுகில வட்டதை அப்படி இந்த வீர வரலாறுகள்கிட்ட சொல்கிற இதுகள் எல்லாத்தையும் படித்து வளர்ந்தாங்க. அதை விட நாங்கள் கண்ணூடாகவே எத்தனையோ வீர சம்பவங்களை பார்த்துனாங்க. இன்றைக்கு 9-10 பேர் சேர்ந்து நின்று அடிச்சு கொடுத்து கொண்ட கதைகள் தான் முடிக்கொண்டிருக்கோம். ஒருத்தர் அடிப்படையில் அப்ப இப்படியான வீர வரலாறுகளை எல்லாம் படிச்சு போட்டு வந்து இன்றைக்கு நாங்கள் வேற ஏதோ வீரம் நினைச்சு கொண்டு இருந்தா சமூக வலைத்தளத்துல வந்து கத்துறதா வீரம்? அதான் என்னன்னா எல்லாத்தையும் அனுபவிச்சு கொண்டிருக்கிற எங்களுக்கு உங்க இருந்து படம் காட்டாது. உங்களை நம்பி இருக்கிற நாங்கள் ஒரு காலம் அதை நான் 100% நான் சொல்லுவேன். புலம்பெயர் நாடுகளோட உறவு என்றதும் அவங்களோட அந்த உதவி என்றதும் வந்து எங்களுக்கு அவ்வளவு மிகப்பெரிய விஷயம். என்னன்னா இன்றைக்கெல்லாம் இந்த பொருளாதார பிரச்சனை இருந்த டைம்ல எல்லாம் சிங்கள மக்கள்கிட்ட ஒரு உணவு தேவைக்கோ சரி பணம் ஒன்றுமே இல்லை. ஆனால் உங்களுடைய ஆக்கள்கிட்ட எல்லாத்துக்குமே காசு இருக்கு. என்ன காரணம்னா ஏதோ ஒரு வழியில வெளிநாட்டில இருந்து காசு வந்து எங்களோட சொந்தக்காரர்கள் வரும். அது 4 பேருக்கு பங்கிடப்படும். இல்லாம யூடியூபர்ஸ் மாதிரி அவங்கள போகும் ஏழைகள் கொஞ்சம் பேருக்கு கொடுக்கப்படும். அப்படி ஏதோ ஒரு வகையில பகிர்ந்தளிக்கிறதுக்கு கூட கிளம்பி இருக்கு. போராட்ட காலத்திலையும் கூட அந்த கிளம்பி இருந்தது. இப்போ அந்த கிளம்பி இருக்கு. இல்லைன்னு நாங்கள் அது எங்களுக்கு தேவை. எப்பவுமே நாங்கள் எங்களுக்கு உறவுகள் தான். அதுக்காக கொரோனா டைம் இல்லாமல் இப்போ நான் ஆட்டோ ஓடிக்கொண்டு எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் என்னோட பழகினேன். சொந்த பண்ண ஒரு பெரும்படியில இல்லை. ஆனால் அந்த டைமுக்குள்ள நான் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டேன்னு இல்லை இல்லை. ஏன்னா இப்போ நீங்கள் சொல்ற சரி உண்மையிலேயே வெளிநாட்டில் இருக்கிற உறவை கண்டிப்பாக அவங்க வடிவாக பயன்படுத்தணும். தேவைக்கு மட்டும் பயன்படுத்தும். தேவைக்கு பயன்படுத்தும் உண்மையான விஷயம். தேவைக்கு பயன்படுத்துற விஷயமும் இல்லை அவங்கள அந்த கருவேப்பிலை மாதிரி அது இருக்கவே கூடாது. அதே மாதிரி புலம்பெயர் நாட்டில் இருக்கிறவங்களும் வந்து எங்க இடத்துல விடயங்களுக்கு பார்த்தா அங்கே ஆசை கொடுத்தா வெட்டி போடுப்பாங்க அப்படின்னு பார்க்க முடியும். ஏன்னா அது நடந்திருக்கு அப்படி சம்பவங்கள். இங்க இருக்கிற எங்க இளைஞர்கள் எத்தனையோ பேர் காசை கொடுத்து அவங்களுக்கு போதைக்கு அடிமையான முடியங்களுக்கு என்ன செய்யறது இந்த பிரிச்சு கொடுத்துருவாங்க. பார்த்தா வெட்டி போடுவாங்க. அவன் போதை நிற்கிறவனுக்கு இல்லை போதை தேவை நிற்கிறவனுக்கு வந்து வேறு ஒன்றும் தெரியாது. அதை செய்து விட்டு போயிடும். அப்போ இது எல்லாமே தேவை. அங்கோட சமுதாயத்துக்கு இதெல்லாம் தேவை. மாற்ற வேண்டிய கணக்கு கிடக்குது. நம்மளா நாங்கள் சொல்லி போட்டு ஒரு கிளீனிங்ஸ் எல்லாம் காண்டு அவங்க வந்தோடனே நாங்கள் நினைச்சது கஞ்சல் குப்பியை கூட்டியெல்லாம் போறான் வாகனத்தில் இருக்கிற பார்ட்ஸ்களை கலட்ட போறான்னு. நாட்டில் இருக்கிற ஊழல் பார்ட்ஸ்கள் கொஞ்சம் இப்ப கலட்ட வலிக்கிட்டாங்க. நடக்கும், கட்டாயம் நடக்கும். நீங்க பிறந்த 4ஆம் தேதி 7ஆம் தேதி கலை கலை கடவுள் சாட்சி தம்பி சொல்லிட்டேன். கொஞ்ச நேரம் காய்ச்சி பாருங்க தம்பி. அந்த நாலேஜும் தமிழ் இதுவும் வந்தோடனே அடுத்த நாள் வெளியே போன் நம்பர் அடிச்சு உங்களோட நம்பர் எடுத்து நார்மல் கால் அடிச்சா வேலை செய்யும். அப்ப பிறகுதான் அந்த நம்பர் வந்து சொல்லிச்சுன்னா வாட்ஸ்அப்புக்கு அடிக்கிறது. அப்ப சேவ் பண்ணி போட்டு அங்களுக்கு காட்டன் லக்கியா ரைட் அங்க சொன்ன டேஷ்போர்ட் இதுதான் அவர்கிட்ட யூடியூப் சேனல்ல சைட்ல போய் கொண்டிருக்கும். இதுதான் இல்ல அது உங்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமை. செய்ய அதை மெச்சாட்டி நான் இல்ல எனக்கு உண்மையில பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? உங்களோட வயசுக்கு வெளிநாட்டுல இருந்து இந்த யூடியூப்பை பார்த்தது மட்டும் இல்ல நேரடியா வந்து என்ன காணணும் சொல்லி அந்த ஆர்வத்துடன் சந்திக்க உண்மையில எனக்கு அது பெரிய சந்தோஷம். நீங்க இங்க வெரைட்டி பண்ண நீங்க அங்க சந்தியில நிக்கக்குள்ள நான் மீசை வச்சு ஆண்டு தான் பார்த்தேன். நீங்க அங்க நிப்பீங்களோ மருந்தாமடம் வருதுன்னு சொல்லுங்க. அப்ப மோடி அங்க நிக்க பார்த்தேன். அப்ப எங்களை சொன்னார் இன்ஜினியர்தான் சிங்கராஜா நம்பி நிப்பேர்ன்னு சொல்லி சந்தைக்குள்ள வச்சு சொல்லி கேட்டு மாம்பழம் பண்ற சந்தைக்கு மரக்கறி எடுக்க வரணும். அது இந்த மாம்பழமே 1500 கிலோ. அப்படி சாதாரணமா ஒரு குடும்பஸ்தனுக்கு பெரிய போராட்டம் தான். நீங்க சொன்ன மாதிரி சிரிச்சுக்கொண்டே சாகும். இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. ஆனா உங்களை சொல்றது வந்துட்டு உங்களை நுழைஞ்சிட்டு நீங்க காய்க்காத்தனே உண்மை. இப்ப எத்தனையோ பேர் இருக்கு 100க்கு 100 100க்கு 200 ரொம்ப கதை காய்ச்சிருக்கும். அந்த கேட்க தூக்கம் தான் வாய்க்கு வேணும். போறதுக்கு வழியில நாகரிகமும் இல்லை. ஆனா ஒரு நாளைக்கு நான் தட்டி பிடிச்சிருந்தா போட்டுருக்கோம். ஆனா உங்களுடைய உங்களுடைய தச்சனை வந்து அந்த நீங்க கூடாட்டி நான் எல்லாத்தையும் வந்து திரு சிங்கராஜனுக்கு தண்டினோன்னு தக்கனை விடும். 4 days ago 5 days ago ஏதோ வந்து அதை பார்த்ததுல எனக்கு டைம் போறது பிரியோசனமாயிருக்கு. சொல்லுவ பார்த்து என்ன வந்து அப்ப ஏதோ ஒன்று பார்க்க அது ஒரு நடந்துடும். பட் அந்த பைத்தியம் சொல்லுங்க திருப்பி சொல்லுங்க. அந்த அது வந்து நாங்கள் வந்து இந்த படிக்கிற காலத்திலேயே சொல்றதான இந்த தமிழ் உச்சரிப்பை கொண்டு வரதுக்காக அதில் கணக்கு இருக்கிறாங்க. இப்போ கடற்கரையில் உரல் பொருள் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி
படம் எடுக்கிற கேமரா படம் எடுக்கிற மாமை படம் எடுக்கும், படம் எடுக்காத மாமை படம் எடுக்கும், ஆனால் படம் எடுக்கிற பாம்பு படம் எடுக்கிற கேமராவை படம் எடுக்குமா அப்படின்றது. அதே மாதிரி இது பைத்தியத்தை வைத்தியம் பார்க்குற வைத்தியர் பைத்தியம், அந்த பைத்திய வைத்தியர், இந்த பைத்திய வைத்தியர், அந்த வைத்தியத்தை வைத்தியம் பார்ப்பேன். எல்லாருமே பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்குற வைத்தியருக்கு பைத்தியம்டா, அந்த பைத்திய வைத்தியர் இந்த பைத்திய வைத்தியர் தண்டை வைத்தியத்துக்கு வைத்தியம் பார்ப்பேன். இந்த வீடியோவில் நான் முக்கியமாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய தம்பி உண்டு, நீங்கள் போகிற லைன் பெர்ஃபெக்ட். உங்களுக்கு நான் யாரும் உங்களை திருத்தணும் சொன்னா அவன்ல பிள்ளை நிச்சயமா இல்ல உண்மையில நீங்க சொல்ற விஷயம் என்ன நேசிக்கிறதால எந்த கருத்துக்களை நீங்கள் பாக்குறதால ஓகே. ஆனா என்னோட நிலை வந்து சில விஷயங்கள் இருக்கலாம், மேபி நானும் அது சில விஷயங்களை தவற விட்டு கொண்டு போகலாம். ஆனா நான் என்னிலே நான் என்ன புடம்புட்டு கொண்டு இருக்கேன் சில விஷயங்கள் சமூக வலைதளங்கள்ல. உண்மையில இப்ப வந்து எங்களோட வயசு எங்கள் செய்கிற வேலைகள் எவ்வளவோ நான் செய்கிறேன், எங்களால மேலும் செய்யறது. ஆனா நாங்கள் அதை செய்யறது சமூக வலைதளங்கள்ல அதில் செய்யறதும் இல்லை, வெளியிடுறதும் இல்லை. என்ன காரணம்னா என்ன பார்த்து இன்னொரு தலைமுறை வந்து அண்ணாவும் செய்துட்டார் தானே நானும் செய்தா என்னன்னு வெளியே வந்துடக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் சமூக வலைத்தளங்கள் அது மாதிரி இந்த ரியல் லைஃப்லேயும் வந்து சில விஷயங்களை இல்லாமே பண்ணி கொண்டு அப்போ அது வந்து நான் என்ன நானே புடம்புட்டு கொண்டு வர விஷயம். அது என்னது காரணம்னா நான் ஒரு விஷயத்தை சொல்ல போறேன்னு சொன்னால் ஒரு தகுதியாக நான் இருக்கும் அந்த விஷயம். அது என்ன சொன்னால் நான் இப்படி என்று காட்டேங்க இங்கே 3 பேரில் என்ன சுட்டுவது இருக்கு. அப்போ அந்த விஷயத்துக்களை சிலதை பார்த்துட்டு நீ தரமா உண்டு என்ன மனசாட்டிக்கு நானே கேட்பேன். அப்படியான விஷயங்களை கேட்டு சில விஷயங்களை நான் ஓகே என்று வெளியேறணும் வந்தால் அதால் தான் இப்போ குனிஞ்சு நான் சில விஷயங்களை கதைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா நான் கதைக்கிறேன்னு சொன்னால் அதில் ஏதோ விஷயம் இருக்குது என்னால் ஏழும் கதைக்கிறதுக்கு நான் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறேன். நீயும் அப்படி நீயும் உனக்கும் இருக்கிறதுக்குரிய கடமை இருக்குது. நீயும் தமிழன் தானே, நீயும் மனுஷன் தானே, உனக்கும் அதே சிந்தனை அதே கர்சனை இல்லாமல் இருக்குதுன்னா அப்படி இருக்குன்றதை தான் ஒன்று இந்த விஷயங்கள் போடுறது. என்ன நான் ஒரு விஷயம் ஒன்று செய்ய வழிக்கு நான் சிங்கராஜ் யூடியூப்பில் வந்து செய்ய வழிகிட்டது என்ன மாதிரி என்னன்னா நான் சொன்னேன் வரலாற்றுக்கு முற்பட்ட மாவட்ட வரலாற்று முற்பட்ட வரலாற்று இலங்கை இந்த விஷயங்களை வந்து ஒரு காணொலியாக கொண்டு வந்து இருக்கு. நான் அதில் வந்து மிக முக்கியமாக இலங்கையில் இருக்கக்கூடிய பழைய வரலாற்று சின்னங்கள், வரலாற்று இடங்கள், தொல்பொருள் இடங்கள் அது எல்லாத்தையும் தேடி ஒரு காணொலியில் ஒரு விஷயமா சேர்க்கணும். என்ன காரணம்னு சொன்னால் நாளைக்கு அது வந்து வரலாறு நாளைக்கு திரிவடுத்தப்பட்ட வரலாறு இப்போ மாவம்சம் தான் ஆரம்ப வரலாறுன்ற மாதிரி வந்து இலங்கைக்கு அதுக்கு முற்பட்ட வரலாறு இங்கே ஒரு இடத்துல கிடக்குன்னு நான் சொன்னால் எங்களை யூடியூப்ல கிடக்கிறது அதுக்கு எவிடன்ஸாக இருக்கு. அதுக்காக என்ன சொன்னால் இப்போ குமரிக்கண்டம்ன்றது வரலாற்றில் இல்லைன்றதால தான் குமரிக்கண்டத்தை பற்றி ஆய்வு செய்யறதுக்கு எங்கேயுமே இல்லை. சில விஷயங்கள் போறது சந்தோஷங்கள் கதைச்சது கண்டது எல்லாமே பெரிய சந்தோஷம். எனக்கு உள்ள சந்தோஷம் ஆண்டவருக்கு தெரியும். கூட படத்தை அங்கே வருஷத்தை போட்டு இந்த இதை பாருங்க. அப்போ ஒருக்கா வரைக்கும் கேட்டால் எங்கிட்ட அங்கே கிள்ள சிட்டையில தான் இருக்கும். இல்லை அங்கில் எங்கிட்ட சொந்தம் தான் சொப்டா போச்சு. நான் ரிங்கனுக்கு நான் ஒரு 2 பேருக்கும் கூட அடிச்சுட்டு சொன்னேன், தம்பியை திருப்பி சொல்லுங்க தம்பி அந்த தம்பியை நான் கட்டாயம் காண வேணும். கட்டாயம் இணை காண வேண்டும் என்று சொன்ன அந்த அன்பை தட்டாமல் அவரை சந்திக்க சென்றிருந்தேன். நீண்ட நேரம் அவரோடு பல விடயங்களை குறித்து உரையாடி இருந்தேன். அதே நேரம் என்னுடைய காணொலி செய்வதற்கான கேமராமேன் எந்த உதவியும் இல்லாமல் சென்றதனால் இருண்டது கூட தெரியாது. நீண்ட நேரம் கதை கொண்டிருந்ததில் பின்னுக்கு இருக்கிற காணொலியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் இருட்டாக இருக்கும். தயவாக அதை ஏற்றுக்கொள்ளுங்க அன்புறவுகளே. மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன். அன்பு வணக்கங்களோட இப்போ இந்த ஐயாவோட இருந்து விடைபெற்றுக் கொள்வது நான் திலீஸ் சிங்கராஜா. வணக்கம் உறவுகளே.